என்னப்பா தர்ற என்ன துட்ட தொலைச்சிட்டியா இல்ல பேக்கெட் அடிச்சிட்டாங்களா? அட உன்னதான் கேக்குறேன். பையன் தொலைச்சிட்டு தம்பி. சரிதான், உனக்கு தேடவே தெரியலையே. பையன் என்ன மேலேயா தொங்கின்னு கிடக்குது, இப்படியே பாத்துன்னு வரிய. ராலியா தான் தேடுறேன். யோ என்னையா சொல்ற? லாரிய தொலைச்சிட்டியா? லாரி எப்படியா பேக்கெட் அடிக்க முடியும்? சும்மா பால் மாதிரி பேசாத. முதல்ல பையன் காணம் தானே சொன்னேன், இப்ப லாரிங்கிற. பையன் தான் லாரியில விட்டேன். பையன் லாரியில விட்டியா? அப்ப லாரி எங்க விட்ட? சாமி சத்து சும்மா கரியா, நானே பையன் விட்டுட்டு அலலாடிக்கிறேன். ஏதோ பாவம் வில்லேஜ் பார்ட்டி ஆகிறியா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். நம்மளே கலாகிறியா நீ? நல்ல மெட்ராஸ் நான் புரிஞ்சுக்க மாட்டீங்களே. சாமி தெரியாத பையன் விட்டுட்டேன், ஆள விடு எப்பா. ஐயோ உனக்கு கைட்டு அப்படியே தான் இருக்க போகுது. ஏய் ஏறுடா சீக்கிரம். தெரியாத இஷ்டம் பண்ணிச்சுக்கீங்க. பரவாயில்ல. ஏன் பெரியவரா, இவ்வளவு கூட்டம் இருக்கிற இடத்துல நீங்க மேல பாத்துட்டு வரலாமா? நான் அந்த லாரியே நினைச்சுக்கின்னு தேடிக்கின்னு வந்தனா, தெரியாத இஷ்டம் மன்னிச்சுக்கு தம்பி. லாரியை தேடுறீங்களா? லோடு ஏதாவது அனுப்பணுமா? நம்ம கிட்ட கூட லாரி இருக்கு. ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, திருச்சில இருந்து லாரியில வந்தேன், அதுல என் பையன் ஒண்ணு தொலைச்சு விட்டேன். திருச்சியில இருந்து லாரியில வந்தீங்களா? எதுக்கு? என்ன தம்பி பண்ண சொல்றீங்க? பஸ் டிக்கெட்லாம் தாறுமாறா ஏறி போச்சு. லாரி டிரைவர் 30 ரூபாய் தான் கேட்டாரு, கொடுத்துட்டு பின்னால காய்கறி மூட்டை மேல காத்தாறு வந்துட்டேன். கழுத பையன் தான் மறந்து விட்டேன். ஏன் தம்பி நீங்க தான் இருக்கிறீங்களா, வேலைகளை பாக்குறீங்களா? இந்த பாலாஜி டிரான்ஸ்போர்ட் எங்க இருக்கு தெரியுமா? பாலாஜி டிரான்ஸ்போர்ட்டா? ஆமாங்க, அந்த லாரியில தான் வந்தேன். என் பையன் ஒண்ணு தொலைச்சு விட்டேன். பையில பணம் ஏதாவது வச்சிருந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி, நிலத்தோட பட்டா சிட்டாடா ரசீது, என் பொண்ணோட ஜாதகம் இருந்துச்சு. சரி, இந்த பாலாஜி டிரான்ஸ்போர்ட் வண்டின்னு சொன்னீல, அதுல நீங்க மட்டும் தான் காசை கொடுத்து வந்தீங்களா இல்ல? என்ன மாதிரி ஒரு 10 பேர் இருக்குங்க. பிரயாணம் நல்லா தான் இருந்தது. பையன் தான் தொலைச்சு. சரி வாங்க. ஏன் பெருசு, சரக்கு ஏத்திட்டு வர லாரியில ஆளுங்க ஏறி வந்தா எப்படி? அப்புறம் பஸ் ட்ரெயின்லாம் எதுக்கு இருக்கு? என்ன தம்பி பண்றது, பஸ் ட்ரெயின்ல ரேட் கம்மியாவா இருக்குது, ஏழைப்பாளையம் ஏற மாதிரி. பணம் கொஞ்சம் சுருக்கா இருந்தது, அதனால தான் லாரியில வந்தேன். பயங்கரமான ஆள் நீங்க தம்பி, அந்த பாலாஜி லாரி. சரி வாங்க. என்ன வாசு? வணக்கம்ண்ணே. வாங்க. வாங்க சிவா, உட்காருங்க. இருக்கட்டும் தம்பி. சிவா. தம்பி இவர்தான் அந்த டிரைவர். தம்பி உன் வண்டியில என் பையன் விட்டேன். யோ என்னையா சொல்ற? அதாவது சிவா சார், இவரு உங்களோட பேசஞ்சர். திருச்சியில இருந்து இவரை நீங்க லாரியில ஏத்திட்டு வந்திருக்கீங்க, சரிதானே பெருசு? ஆமாங்க. யோ என்னையா நீ பாட்டுக்கு? சும்மாரியா, வண்டியில தானே வந்தான். மூஞ்சி மறந்து போச்சா? திருச்சியில யாருன்னு இல்ல, எங்க ஊர் சிகப்பு சட்டை போட்டு ஒருத்த வந்தானே, மறந்து போச்சா? யோ பட்டி காட்டாங்கிறது சரியா தாயா இருக்கு. ஏதோ ஒரு வண்டியில ஏறி வந்து விட்டு என் வண்டியில வந்தன்னு உளறிட்டு இருக்கியா? போ நீ எந்த வண்டியில வந்தியோ அந்த வண்டியில போய் தேடு போ. நம்ம வண்டி தான் உறுதியா சொல்றாப்லையா சிவா? அண்ணா இவன் கிராமத்தான், மஞ்ச பெயிண்ட் அடிச்ச லாரி எல்லாத்தையும் ஒரே மாதிரியா நினைச்சுக்கிட்டு நம்ம லாரின்னு போய் சொல்றானே. யோ நித்யா, எனக்கு தெரியாதாகும். தம்பி இந்த ஆள் வண்டியில் தான் நான் வந்தேன். திருச்சியில் ஒரு ரோடு வாழ்க்கை ஏத்துனாங்க, விழுப்புரத்துல 4 மூட்டை வெங்காயம், கேபிள்ல பெரிய விநாயகர் படம், ஒரு பூனை கண்ணு வச்ச நடிகை படமும் இருந்துச்சுங்க. நீங்க கேபின்குள்ள உட்கார்ந்து தான் வந்தீங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா ஒன்னும் சரி பண்ணல, பின்னால போய் காய்கறி மூட்டை மேல படுத்துட்டேன். யோ நீ ரொம்ப அதிகமா பேசுற. முதல்ல அந்த பெரியவரோட பைய கொடுத்தனுப்பு. அண்ணா அவன் பொய் சொல்றானே. சிவா, மறைக்க நினைச்சு பொய் சொல்லி மாட்டிக்காத. முதல்ல பெரியவரோட பைய கொடுத்தனுப்பு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். போ. இந்த பையன் தான் தம்பி. ஐயோ எப்பா, என் உயிரே வந்துச்சு. எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு தம்பி, உனக்கு ரொம்ப புண்ணியமா போச்சு. நீ நல்லா இருக்கு தம்பி. மச்சா போய்ட்டு வாங்க தம்பி. சரக்கு லாரிய பயணிகள் லாரியா மாத்திட்டியா? எத்தனை நாளா நடக்குது இந்த வசூல்? மறைக்காம உண்மையை சொல்லு. மன்னிச்சிருங்கண்ணா, நிறைய செலவு, சம்பளம் பத்தலைங்கண்ணா, ஆசைப்பட்டுட்டேன். தயவு பண்ணி இதை பத்தி முதலாளிகிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கண்ணா. கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. எத்தனை நாளா இப்படி டிக்கெட் ஏத்துற வேலை பண்ற? 1 மாசமா தானே. நீங்க முதலாளிகிட்ட சொன்னா அவரு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டு வரண்ணா. அண்ணா அப்படி பார்க்காதீங்கண்ணா, இனிமே இப்படி தப்பே பண்ண மாட்டேன்னு என்ன மன்னிச்சிருங்கண்ணா.
எப்படி எப்படி என்ன சொன்ன? இனிமே இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டேன்னு. ம்? பண்ணணும். எனக்கு பாதி பணம் கொடுத்துரு, நீ சந்தோஷமா சம்பாதிச்சுக்கோ. உண்மையா தான் சொல்றீங்களா? உண்மையா தான் சொல்றேன். ஆம்பளை ஒரு நாளைக்கு முதலாளியாக வேண்டாமா? இது பாரு, இது வரைக்கும் நீ சம்பாதிச்சதெல்லாம் நான் உனக்கே விட்டு கொடுத்தாச்சு. ஆனா இனிமே நீ 10 ரூபா சம்பாதிச்சாலும் 5 ரூபா எனக்கு கொடுத்துடணும், சரியா? சரிங்க அண்ணே. நல்லா சிரிக்கிறியே. முதலாளி வர. முதலாளி முதலாளி. வணக்கங்க ஐயா. வணக்கம் முதலாளி. என்ன மாணிக்கம், ஆடிட்டரை பார்த்தாச்சா? பார்த்துட்டேன் முதலாளி. பணம் கட்டியாச்சா? இந்தாங்க. இது என்ன பணம்? டாக்ஸ் கட்டினது போக மீதி பணம் முதலாளி. நான் அளவா தானே கொடுத்து விட்டுருந்தேன். இல்ல முதலாளி, நம்ம ஆடிட்டர் கிட்ட டைப் அடிக்கிற பொண்ணு தப்பா கூட்டி 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சொல்லிடுச்சு. அதை நான் பார்த்து சரி பண்ணிட்டேன். மாணி, ஒவ்வொருத்தனும் 5க்கும் 10க்கும் அலையிற இந்த காலத்துல பண விஷயத்துல இவ்வளவு நேர்மையா இருக்கு. சரி, நீ என்கிட்ட வேலை பார்க்கறத நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன முதலாளி இப்படி சொல்றீங்க? நீங்க என்ன புள்ள மாதிரி பாத்துக்கிறீங்க, அப்புறம் நான் எதுக்கு 5க்கும் 10க்கும் ஆசைப்படணும்? அண்ணே மாணிக்கண்ணே, அண்ணே மாணிக்கண்ணே, மாணிக்கண்ணே இந்தாங்க 2 பையிலும் கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், பாவக்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் வச்சிருக்கேனே. ஏய், 2 பையிலையும் எல்லா காய்கறியும் சரியான அளவுல இருக்காடா? சரியா வச்சிருக்கேனே. வேணும்னா மீதி 10 ரூபா இருக்குது. இதுல 5 ரூபா, இதுல 5 ரூபா போட்டுமா? என்ன சேட்டையா? இதை கொண்டு போய் வீட்டுல கொடுத்துரு. எந்த வீட்டுலண்ணே? ஏய், எங்க அம்மா வீட்டுல கொடுறா. சரிண்ணே. வாங்க. காய்கறி என்ன இப்படி வேர்த்திருக்கு? உனக்கு என்ன, வீட்டுக்குள்ள குழு குழுன்னு இருக்க, வெள்ளை வெயில் மண்டை பொழுக்குது. நீ என்னடான்னா மேக்கப் கூட கலையாம ஐஸ் பட்டிக்குள்ள வச்ச தக்காளி பழம் மாதிரி இருக்க. நான் அப்படியா? நீங்க எப்படியா? காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு மார்க்கெட்ல லோடு வந்து அது எல்லாத்தையும் சரி பார்த்து கடைகளுக்கெல்லாம் அனுப்புற வரைக்கும் கத்தி கத்தி தொண்டையெல்லாம் வறண்டு போயிடும். அதுக்கப்புறம் 6 மணில இருந்து அந்த வெயில்ல மார்க்கெட்ல சுத்தி சுத்தி கலெக்ஷன் பார்க்கணும். சரி சரி, இப்ப குளு குளுன்னு இருக்குல்ல? கண்டிப்பா. உன் மடியில படுத்திருந்தா வேலை பார்த்த அலுப்பம் தெரியாது, குழு குழுன்னு இருக்கும். நான் வேணா ஃபேனை போட்டுட்டுமா? பாத்தியா, இப்பதான் குழு குழுன்னு இருக்கும்னு சொன்னேன், அதுக்குள்ள ஃபேனை போடலாமான்னு கேக்குறியா? ஏங்க, நான் ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்தேனே, அது உங்க அம்மாக்கு பிடிச்சிருந்ததா? என்ன சொன்னாங்க? ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரே சந்தோஷம் உங்களுக்கு. வேற ஒன்னும் சொல்லலையே. வேற என்ன சொல்லணும்? உன்கிட்ட ஏதுரா இவ்வளவு பணம்னு கேட்டாங்க, அதை பத்திலாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்டேன், பேசாம இருந்துட்டாங்க. ஏங்க, உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல? தெரிஞ்சிருக்கலாம், புரிஞ்சிருக்கலாம். கடையில் விற்கிற அரிசியும் ரேஷன் கடை அரிசி மாதிரி தான் விற்கிறான். அதில் இருக்கிற மாதிரி தான் கல் இதுலேயும் இருக்கு. என்ன கழுத ஒரே வித்தியாசம்?
அது கழுவுன பிறகு நாரும். இது கொஞ்சம் பரவாயில்ல. ஏம்மா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அதே அரிசியத்தான் வாங்குற, சமைக்கிற, கல் இருக்குன்னு புலம்புற. தினமும் எப்படி ஒரே மாதிரி உன்னால புலம்ப முடியுது? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் பொங்கி போடுறத தானடா நீ தின்னுட்டு இருக்கிற. போர் அடிக்குதேன்னு என்னைக்காவது சாப்பிடாம இருந்தியா என்ன? அது சரி, அதுக்கு இல்லம்மா, இத்தனை வருஷத்துல அது அரிசி கல்லு நாட்டம்னு எல்லாமே பழகி போச்சு. நீ மட்டும் எப்படி தினமும் புதுசா பாக்குற மாதிரியே அதை பத்தி புலம்புற? ஆமா, எனக்கு அப்படி பேசி பேசியே பழகி போச்சு. மா மாணிக்கண்ணே கொடுத்து விட்டாரு. ம், அவன் எங்கடா? எனக்கு என்ன தெரியும், கொடுக்க சொன்னாரு, கொடுத்துட்டேன். ஏய், ஆ? ஒரு பை தான் கொடுத்தாரா? ஆமா, அவர் கையில இன்னொரு காய்கறி பை இருந்துச்சு. இது எங்க அம்மா வீட்டுல கொடுத்துருன்னு சொன்னாரு. சரி நீ போ. சரிம்மா, வரமா. ஆ, ஆ. ரெண்டு பையில காய்கறி வாங்குறாரு. ஒன்னு எங்க அம்மா வீட்டுல கொடுன்னு கொடுத்து அனுப்புறாரு. எங்க அம்மா வீடுன்னு பிரிச்சு பேசுற அளவுக்கு ஆயிடுச்சுல. ச்சே. அரிசியில கல்லு கிடக்குது, நாறுதுன்னு தினசனம் புலம்ப தெரியுதுல. உன் பையன் பண்ற காரியம் நாரி கிடக்குதே, அதுக்கு மட்டும் உன் மூக்கு என்ன மூடியா கிடக்கு? இல்ல அந்த நாட்டம் பழகி போயிடுச்சா? வேண்டாத விஷயமெல்லாம் வாய்களையும் பேச தெரியுது. இத பத்தி பேச்சு எடுத்தா மட்டும் வாய் மூடிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியது. ச்சே. பேசுடா பேசு. சின்ன வயசுலயே உங்க அப்பனை பறி கொடுத்துட்டு தாலி அறுத்தவன்னு எல்லார்கிட்டயும் ஏச்சும் பேச்சு வாங்கிக்கிட்டேன்ல. உண்ட கஞ்சி உடம்புல சேராம ஓயாம பாடுபட்டு எவவ கிட்டயோ பல்ல காட்டி பாத்திரம் தேய்ச்சி வீட்டை கூட்டி புள்ளைய வளர்த்தேன் பாரு. ஏன் பேச மாட்ட? தோளுக்கு மேல வளர்ந்து மீசைய முறுக்கிட்டு நிக்கிறல்ல. பேசுடா பேசு. என்ன திட்டு. உன் மூத்த மவன் இப்படி திரியறானே, அவனை கண்டிக்க கூடாதுன்னு கேட்டா என்ன திட்டு. பெத்தவடா நானு. ஒரு மகன் கிட்ட எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? ஏதோ வயசு புத்தி கெட்டு திரியறான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த எடுபட்ட சிரிக்கி. அவனை முந்தானில இந்த வீடு உருப்படணும்னா முதல்ல உன் மூத்த மவன் வாங்கிட்டு வர பொருளை எல்லாம் பார்த்து இது ஏதுரா எப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேட்க பழகு. இல்ல மான மரியாதை முக்கியம் இல்ல, காசு பணம் தான் முக்கியம் நினைச்சினா எப்படியோ கிட்ட நாசமா போங்க. பிள்ளைங்களை வளர்க்கறது பெருசு இல்ல, அதுக்கு ஒழுங்கா வளர்றதுதான் முக்கியம். அம்மா எனக்கு துண்டு எடுத்து கொடுமா. அம்மா உன் அருமை புத்திரி துண்டு கேட்கறா, எடுத்து கொண்டு வந்து கொடு. பாத்ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் துண்டு வேணும் சோப்பு வேணுங்கிற நினைப்பெல்லாம் அவளுக்கு வரும். எல்லாரையும் குத்த சொல்லிக்கிட்டே இரு. பெரிய கிழவ நாட்டம். தள்ளு, நான் கொடுத்துக்கிறேன். போ போ, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து கெடுத்து குட்டிச்சவராக்கு. என்னம்மா உன் ரெண்டாவது பையன் ஏதோ சவுண்ட் விட்டுட்டு இருக்கான்? அவனுக்கு என்ன, மிலிட்டரிக்கார மாதிரி எல்லாம் கரெக்டா நடக்கணும். காய்கறி கொடுத்து விட்டேன் வந்துச்சா? ஆ ஆ, வந்துச்சு வந்துச்சு. எம்மாடி ராசா ராசாச்சி, இங்க பாரு, 4 இட்லி இருக்கு. திங்களான்னு ஒரு தேங்காய் பத்தை வாங்கி வச்சிருக்கேன் சட்னி அரைக்கிறதுக்கு. இந்த பாழா போன காக்கா லோடுக்குன்னு தூக்கிட்டு போகுமா? அரைக்க முடியல. நீ வச்சிருக்கியே, கொஞ்சம் கொடுமா. கொடுங்க, எடுத்துட்டு வரேன். எம்மாடி இந்த வெங்காய சட்னி இருந்தா கொஞ்சம் நாக்குக்கு நல்லா இருக்கும் சொல்லுன்னு இருக்கான்னு பாக்குறேன். வயசாகி போச்சு பாரு. மணிக்கம், நீ வந்து சாப்பிடுப்பா. இல்லம்மா எனக்கு பசி இல்ல. ஆஹா, அது எப்படி பசிக்கும்? மனுஷனுக்கு 5-6 வீடு இருந்தாலும் சாப்பிடறதுக்கு என்னமோ ஒரு வயதை தான் கொடுத்துருக்கான். எங்கிட்ட என்னடா முறப்பு? நீ எங்க சாப்பிடுப்பண்ணு எனக்கு தான் தெரியும். ஏய் கிழவி, ஆ? என்ன இட்லிக்கு சட்னியா? ஆ, பேசாம இட்லி இங்கேயே வாங்கி சாப்பிட்றேன். அதை செய்திருக்கலாம். உங்க அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய மனசு வருமா? நிர்மலா, இந்த கிழவி கிட்ட பேசி நம்ம ஜெயிக்க முடியுமா? நீ சும்மா இரு. அண்ணே, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுமா. பணம் வச்சிருக்கியா? பணமா? எதுக்கு? எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். போன மாசம் தானே வாங்கினேன். அது புக்ஸுக்குண்ணே. என்னைக்காவது நான் உன்கிட்ட அனாவசியமாக பணம் கேட்டிருக்கேனா? எனக்கு 4-5 தாவணி வாங்கணும்னு கூட தான் ஆசை. அதுக்கெல்லாமா கேட்குறேன். இதெல்லாம் வேறயா?
சரி சரி பாப்போம். என்னது பாப்போமா? அதெல்லாம் கிடையாது. எனக்கு நீ எப்படியாவது தந்தே ஆகணும். என்னடி உன் கடியாரம் என்ன அதிகாரத்துல ஓடுதா? நீ கேட்டதுக்கெல்லாம் அவன் கொடுக்கணும்னா எங்க போவான்? பெரிய இடத்துல தான் பொண்ணு கட்டணும். அத பத்தி எனக்கு என்ன? எங்க அண்ணன் எனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போகுது? ஆமாடி, நீ கேக்குறதெல்லாம் அவன் செய்யணும்னா அவனுக்கு வரப்போற மாமனாரு பெரிய குபேரனா தான் இருக்கணும். 3 லட்சம்ங்கிறது ரொம்ப சின்ன தொகை. அப்படியா சொல்றீங்க? என்ன சிதம்பரம் நீங்க? உங்க இடத்துல நான் இருந்திருந்தா 4 லட்சமா இருந்தா கூட சட்னு கொடுத்து பத்திரத்தை முடிச்சிருப்பேன். எப்பேற்பட்ட இடம்! அந்த பக்கம் சினிமா தியேட்டர், இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு, சென்ட்ரான இடம் இல்ல. கட்டடம் வேற ஸ்ட்ராங்கான கட்டடம். உங்களுக்கு என்ன கசக்குதா? கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. இப்படித்தான் போன மாசம் வயல் ஒண்ணு வந்துச்சு. 2000 ரூபா சொன்னேன். என்னது? 2.5 லட்சம் விலையை சொன்னானோ இல்லையா, சட்னு முடிச்சுட்டேன். அப்படியா? ஒரு நிமிஷம் உட்காருங்க ஏன்னு சொன்னேன். பொடி நடைய பெரிய சாமிகிட்ட போனேன். விஷயத்தை கேட்டதும் சரின்னு ஒத்துக்கிட்டு அட்வான்ஸோட வந்துட்டாப்ல. உங்களை மாதிரி அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கலையே. சரி, அப்புறமா யோசிச்சு சொல்றேன். ஐயா ரொம்ப யோசிக்காதீங்க, கட்டணம் கைவிட்டு போயிரும். 2.80னா கூட பரவாயில்ல, முடிச்சு புடலாம். என்ன சொல்றீங்க? பார்க்கலாம். என்னத்த பார்க்கலாம்? ஒரு 3 லட்சத்துக்கு இவ்வளவு பார்க்கலாமா? இவர் எப்ப வீட்டை வாங்கி நான் கமிஷனை வாங்கி. ஏயா கடைக்காரர, வாங்க ஐயா. சாமான்லாம் போட்டாச்சு ஐயா. போட்டாச்சுங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. லிஸ்ட்டை கொண்டா. இந்தாங்க. எங்கயா டூத் பிரஷ் சொல்லியிருந்தேன் காணா? இருக்குங்க ஐயா. எங்க இருக்கு? டூத் இருக்கு, பிரஷ்ஷா காணும். ஓ அது இருக்குதா? ஐயா நான் உங்க கடையில எவ்வளவு நாளா ஜாமான் வாங்குறேன். சுத்த வேறும் தெரியாத ஆளா இருக்கிறியா? 5 பிரஷும் ஒரே கலர்ல கொடுத்துருக்கிறிய. என் பொண்ணுங்களுக்கு குழப்பம் வந்துடாது? போச்சு காய்க ஐயா, மறந்து போச்சு. பல ஞாபகம். இப்போ ஓகேங்களா? இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருந்தா குழந்தைகளுக்கு குழப்பம் வராது. அது எப்படிங்க ஐயா? எனக்கு சிவப்பு தான் வேணும், மஞ்சள் தான் வேணும்னு சண்டை போட்டுக்காதுங்களா? போடத்தான் செய்யுங்க. என்ன செய்யறது? நான் தான் மத்தியஸ்தம் பண்ணி பிரிச்சு கொடுப்பேன். அது இருக்கட்டும், திருவிளக்கு பூஜைக்குன்னு தனி லிஸ்ட் கொடுத்தன அதுங்கய்யா. இந்தாங்க ஐயா. என்னையா ஏலக்காவிலே கூட போட்டிருக்கிற? என்னது கூட போட்டிருக்கேனா? ஆமா, எனக்கு எல்லா ஜாமான் விலையும் அத்துப்படி தெரியுமா? டவுன்ல போடுற விலையை விட 3 ரூபா கூட போட்டிருக்கிற. அது டவுன் விலைங்க ஐயா. நம்ம ஊரோட ஒத்து பேசுறீங்க. 3 ரூபா தானுங்க ஐயா. 3 ரூபா தானா? ஐயா உனக்கு 3 ரூபா அவ்வளவு எளப்பமா போயிருச்சா? 3 ரூபாய்யா. அந்த 3 ரூபா சம்பாதிக்க நான் முதுகுடியே பத்திரம் எழுதி பிழைக்கிறேன் தெரியுமா? இந்த திமிரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் ஏலக்காய் வேணா ஒண்ணு வேணா எடுத்துட்டு உள்ள போ. கொஞ்சம் இருங்க ஐயா, கோச்சிக்காதீங்க ஐயா. பூஜைக்குன்னு சொல்றிய, ஏலக்காய் இல்லாம பொங்கல் மணக்குங்களா? எங்க வீட்டு பொங்கல் ஏலக்காய் எல்லாமே மணக்கும். என் பொண்ணுங்க கை மணம் அது. சரிங்க ஐயா, ஏலக்காய்க்கு 3 ரூபா குறைச்சே தரேன், எடுத்துக்கங்க. குறைச்சி தரியா? எதுக்கு? நீங்க நம்ம வாடிக்கை திருவிளக்கு பூஜைக்குன்னு கேக்குறீங்க, உங்களுக்காக குறைச்சு கொடுக்குறேன். எப்படி எப்படி? எனக்கா மட்டுமா? அப்படி ஒன்றும் தேவையில்லையா? டவுன் விலைக்கே ஊர் அமட்டுக்கும் கொடுக்குறதா கொடு, அதான் நியாயம். வேணாம், நீங்க ஏலக்காய் வாங்க வேணாம். என்னங்க ஐயா வில்லங்க பண்றீங்க? நீ ஏன் விலையை கூட்டி விற்கிற? அப்புறம் கேட்டா எனக்கு மட்டும் குறைக்கிறேங்கிற? ஒரு பரிதாபம் தான். 5 பொண்ணை பெற்று வச்சிருக்கீங்கல்ல, 5 பொண்ணு இருந்தா அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குல்ல. நீங்க அரசனும் கிடையாது. உங்களால உங்க பார்ட்டிங்களோட லட்சக்கணக்கா பேசத்தான் முடியும். பத்திரம் எழுதி பிழைக்கிற மனுஷனாச்சே, அந்த பரிதாபம் தான். இத பாரியா, உன் பழமொழி பரிதாபம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் ஒன்னும் ஆண்டி ஆயிட மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் பெத்து வச்சுக்கிற 5 பொண்ணுங்க இல்ல, மகாலட்சுமிங்க. என்ன குறைச்சலா இருக்கு, கொஞ்சம் ஊத்துட்டுங்களா? விளக்குல தான் என்ன இருக்குல்ல? குறைச்சலா இருக்குன்னு தான் கேக்குறேன். ரொம்ப ஜாஸ்தி தான். அக்கறை. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க, நான் உடனே கொண்டு வந்து தரேன். தேங்காய் இல்ல தேங்காய், அது வேணும். போய் எடுத்துட்டு வரீங்களா? உடனே கொண்டு வரேங்க. போங்க. என்ன லீலா
அவர்கிட்ட போய் கேக்குற? அவன் மட்டும் இவ்ளோ பேர் இருக்கா இல்ல, உன்கிட்ட மட்டும் வழி இல்லாமா? சாமி கும்பிட வந்தா மனசுல சாமி மட்டும் இருக்கணும். அத இப்ப வந்துட்டு போனல, அவன்கிட்ட சொல்லு. ஏய், அந்த பையன் சரவணன் திருவிளக்கு பூஜையில ரெகுலரா இருந்து ஹெல்ப் பண்றவன். நீ பாட்டுக்கு எதையாவது உளராத. இருக்கலாம், ஆனா நம்ம சரோக்கு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் போல இருக்கே. அதானே நானும் அவன் இந்த பக்கம் பாப்பான்னு பாக்குறேன். அவன் லுக்கு எல்லாமே சரோக்கா மேலதான். ஏய், சாமி கும்பிடாம என்ன பேச்சு? ஒழுங்கா சாமியை கும்பிடுங்க. தம்பி, அங்க பாத்தியா வெள்ளத்தாவணி ஒத்த சடை, அதான் உனக்கு பாத்துருக்க பொண்ணு. நல்லா பாத்துக்க. அப்பு, அந்த பிரவுன் கலர் சேலை கட்டி உட்கார்ந்திருக்கே, அந்த பொண்ணு யாரு? அது சரி. ஏப்பா, பார்க்க வந்த பொண்ணை விட்டுட்டு இது எதுக்கு உனக்கு? நல்ல அழகா லட்சணமா ஹீரோயின் மாதிரி இருக்குல்ல. அட, இது என்ன துணிமணி எடுக்கிற வியாபாரம் நினைச்சியா? அது வேணும் இது வேணும்னு செலக்ட் பண்றதுக்கு. ஜாதக பொருத்தம் பார்த்து உங்க அப்பா ஏற்பாடு பண்ண பொண்ணு அந்த வெள்ளத்தாவணி ஒத்த ஜடை, அது அங்க இருக்கு. நீ என்னடான்னா சிதம்பரம் மகளுக்கு மேல பார்வை செலுத்துறிய? அவங்க அப்பா பேரு சிதம்பரமா? ஆமா, அதோ நிக்கிறாரே நெத்தியில பட்டையை போட்டுக்கிட்டு பக்தி பரவசோட. அவரு பஞ்ச பாண்டவர் மாதிரி 5 பொண்ணுங்களை பெத்து விட்டுருக்காரு. 5 பொண்ணுங்களா? ஆமா. அடுத்தது ஆம்பளை பிள்ளையா இருக்காதா, அடுத்ததாவது ஆம்பளை பிள்ளையா இருக்காதான்னு தொடர்ந்து ட்ரை பண்ணி வரிசையா 5 பொட்ட பிள்ளையா பெத்து வச்சிருக்காரு. அடப்பாவமே, மனசு நொந்து 5ஓட நிறுத்திட்டாரா? அட நீ ஒண்ணு, தொடர்ந்து ட்ரை பண்ணி இருப்பாரு. அதுக்குள்ள சம்சாரம் செத்து போச்சு. ஆனா ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேரு, மரியாதையான குடும்பம். இங்க பார், இதான் மூத்த பொண்ணு தனம். 2வது பொண்ணு சரோஜா, 3வது பொண்ணு லீலா, 4வது பொண்ணு விஜயா, கடைக்குட்டி பவானி. தம்பி, தாங்குமா? இந்த சம்பந்தம் உனக்கு தாங்குமா? அப்பு, நமக்கு அந்த வெள்ளத்தாவணி ஒத்த ஜடை தான். வாங்க, இந்தாங்க தேங்காய். பூஜைக்கு தானே? இல்ல, எங்க வீட்டு சட்னிக்கு. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னங்க, தேங்காய் வேணும்னு கிண்டலுக்கு சொன்னா போய் வாங்கிட்டு வந்துடுறதா? போங்க அங்கிட்டு. நீங்க கேட்டீங்கன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். இப்பவும் நான் தான் சொல்றேன், வேணாம், தொந்தரவு பண்ணாதீங்க, போங்க அங்கிட்டு. என்னங்க, நீங்களாவது வாங்கிக்கோங்க. எங்க தேங்காய் தானங்க, ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. இவங்க வாங்கிட்டு சொன்னாங்க தாங்க வாங்கிட்டு வந்தேன். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? தேங்காய் தானங்க, ப்ளீஸ் சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ப்ளீஸ்ங்க, வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. என்ன? ஒண்ணு இல்ல. உலகம் உவப்புற வாழ்வருள் போற்றி, உயிர்களில் பசிப்பிணி ஒழித்தருள் போற்றி, செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி, நல்ல அன்பு ஒழுக்கம் ராமசாமி முதலியார் வீட்டு கிரயப்பத்திரம். தள்ளுங்கப்பா. தள்ளுங்க. என்னடா படத்தோட? வணக்கம். இன்றைய சிறப்பு செய்திகள். அழகர் குலம் சிதம்பரம் மற்றும் அவரது புத்திரிகள். முதலில் சிதம்பரம். அழகான தோற்றம் கொண்ட இந்த 60 வயது இளைஞர்
பத்திரம் எழுதுவது, தரகு வேலை பார்ப்பது, சிறு தொழில்கள் செய்வது என 24 மணி நேரமும் சுறுசுறுப்பாக இருப்பவர். அடுத்தது மூத்த மகள் தனம். இவர் உருவத்தாலும் உள்ளத்தாலும் மென்மையானவர், மேன்மையானவர். வெளி உலகம் அதிகம் தெரியாதவர், எப்போதும் சிரித்துக் கொண்டே இருப்பவர். சினிமாவில் அம்மன் வேடத்தில் நடிக்க இவரை அணுகலாம். ஒரு சிறு குறிப்பு, வீட்டில் மூத்த சகோதரியான இவருக்கு மூளை கொஞ்சம் குறைவு. அடுத்தது இந்த வீட்டின் கதாநாயகியான சரோ என்கிற சரோஜா. வீட்டின் நிதி நிர்வாகம் மற்றும் அப்பா சகோதரிகளை பராமரிப்பது என வாழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாவது அன்னை தெரசா. தெருவில் இருக்கும் ஒரு நாய் அடிபட்டால் கூட 4 மணி நேரம் ஃபீல் பண்ணுபவர். பல இளைஞர்களை கிறங்க வைக்கும் அழகு இருந்தாலும் இளம் வயது அவையாராக வாழ்ந்து கொண்டிருப்பவர். வீட்டில் இரண்டாவதாக இருந்தாலும் அனைவருக்கும் அம்மாவாக இருப்பவர். தனக்கென தனி ஆசைகள் இல்லாத சரோ எங்கள் பெருமைக்குரிய அறிமுகம். சரோ செய்யும் மிகப்பெரிய குற்றம் என்னை அடிக்கடி கண்டிப்பது. அடுத்தது லொடலோட லீலா. லீலா என்பது இவர் பெயர், லொடலோட என்பது இவர் பேசி வாங்கிய பட்டம். இந்த வீட்டின் ஜனாதிபதியாகிய சிதம்பரம் அவர்களையே கிண்டல் செய்வதில் கில்லாடி. தனக்கு தானே தம்பட்டம் எடுத்துக் கொள்பவர். டமார் செவிடான ஆண் யாராவது இவரை வாழ்க்கை துணையாக்கி கொள்ளலாம். அடுத்தது வில்லங்கம் விஜயா. எதுக்கெடுத்தாலும் சண்டை போடும் இனிய குணமுடையவர். இந்த வீட்டு பெண்களில் இவருக்கு இருக்கும் தனி சிறப்பு தான் செய்யும் தவறுகளை அடுத்தவர் மேல் தூக்கி போடுவது. சுருக்கமாக சொன்னால் இவர் ஒரு ஊமை குசும்பி. அடுத்தது அப்பாவின் அழகு பெண் கடைக்குட்டி பவானி. இவளிடம் பல சிறப்புகள் உள்ளது. இவன் இன்னைக்கு இந்த போடு போடுறா. ஐயா ஐயா ஐயா, தடங்களுக்கு வருந்துகிறோம். ஏய் போய் பாரு யாருன்னு. கோயில்ல இருந்து காலாஞ்சி கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும். கொண்டு வரேன். அட நம்ம அறிவிப்பாளருக்கு யாரோ பரிசு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. இது ஏதுமா? இது யார் கொண்டாந்தாங்க? கோயில்ல இருந்து சரவணன் பிரசாதம் கொண்டு வந்திருக்காரு. சரவணனா? அவனுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன். ஏய் நில்லியங்க. ஏய் சரவணா, சரவணா இங்க வாயா. அட ஒன்னத்தாயா. அட கூப்பிடுறேன், முழிச்சுட்டு நிக்கிறேன். வாயாங்க. கூப்பிடுறேன்ல, வாயா. கூப்பிட்டா வாயா. மலமலன் மசா மசான் வாயாங்க. ஏ தனம், அந்த லெட்டர் எடு. தண்ணியா இருக்கு. ஓ இவருக்கு குடி குடி. ஆமா இங்க ஒரு கம்பு வச்சிருந்தேன். ஏய்யா என்னாச்சு? ஒண்ணு இல்லையா, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? குடுக்கறத வாங்கிட்டு போயா. அந்த கம்படுமா சீக்கிரம். அப்பா உன்னை நிப்பாட்டினதே இதுதான். என்ன தெரியுதா? லெட்டர் கொடுப்ப கொடுப்ப ட்ரஸ்டி கிட்ட கொடுப்ப. முன்சி விட்ட கையெழுத்து வாங்கி ட்ரஸ்டி கிட்ட கொடுப்ப. தண்ணிய குடிச்சாச்சுன்னா சொம்ப கீழே வையா. இது கூடவா சொல்லி கொடுப்பான்? 3 நாள சாக்கடை குத்துல அந்த கம்ப தேடிக்கிட்டு இருந்தேன். ஐயா நான் கிளம்புறேன் ஐயா. இன்னுமா போகல? போயா சீக்கிரம். குத்தணும் இல்ல இவன ஒருத்தன். லெட்டர் கொடுக்க என்ன இந்த மொழி முழிக்கிறான்? இவனெல்லாம் போஸ்ட் பண்ண ஆக மாட்டான். அம்மா 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 அம்மா, அண்ணன் பணம் தந்துச்சா? இல்லையே. எதுக்கு பணம்? எதுக்கா? எக்ஸாம் ஃபீஸ்க்காக கேட்டிருந்தனே, தெரியாதா உனக்கு? வயசாயிடுச்சுலம்மா, எல்லா விஷயமும் எப்பவும் ஞாபகத்துல இருக்கும், சமயத்துல மறந்து போயிடுதுமா. சோறு திங்க மறக்கறியா? அதை மட்டும் கரெக்டா செய்யறல, இது மட்டும் எப்படி மறந்து போகுது? நானும் பாக்குறேன், எனக்கு பணம் தர விஷயம் நான் மட்டும் மறந்து போயிடுது. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, நிஜமாவே மறந்து போயிடுச்சு. ஏன் மறக்க மாட்டேன்? நான் பொம்பளை பிள்ளை தானே. என்னைக்கா இருந்தாலும் அடுத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா ஆம்பளை பசங்க கடைசி வரைக்கும் வச்சு தாங்குவாங்கங்கிற நினைப்பு உனக்கு. என்னடி இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஒரு சின்ன விஷயம் மறந்து போனதுக்கு போய் வீணா கற்பனை பண்ணிட்டு வளர்றியே.
புருஷன் செத்த நாள்ல இருந்து பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியுமாடி உனக்கு? சின்ன கழுத. நான் ஒண்ணு சின்ன கழுத இல்ல. ஆமா, சின்ன கழுத இல்ல, வளர்ந்த கழுத. எதுக்கு எடுத்தாலும் ஏத்து பேசிக்கிட்டு முட்டாச்சிருக்கி. இது பாரு, சிறுக்கி கிறுக்கின்னு பேசுனா அப்புறம் எனக்கும் பேச தெரியும். என்னடி என்ன பேசுவ? நானும் மரியாதை இல்லாம பேசுவேன். புள்ளைங்களை வளர்க்க துப்புலனா அப்புறம் எதுக்கு பிள்ளைங்களை பெத்துக்கிறீங்க? யாரோ பார்த்து மரியாதை இல்லாம பேசுவேன்னு சொன்னாங்க. பேசு பேசு பாப்போம். நாக்கு இருக்காது. விடுறா, சின்ன கழுத ஏதோ தெரியாம பேசிட்டா, அதுக்கு போய். யாரு இவ்வளவு சின்னவன்? விடுறா, வெளியால பேசிட்டா. உன் தங்கச்சி தானே. அப்படின்னு பெருசா நான் தப்பா பேசிட்டேன். என்ன தப்பா பேசுனியா? அம்மா மூஞ்சிய பார்த்து எதிர்த்து பேசுனியே, அதுவே பெரிய தப்பு. மரியாதை இல்லாம பேசுவேன்னு வேற சொல்ற? நம்மள வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா உனக்கு? தன்னோட மரியாதையை விட்டு கொடுத்துட்டு 4 இடத்துல வேலை செஞ்சு அவங்க கொடுத்த பழையதை தான் சாப்பிட்டு நம்மளுக்காக சுடுசோறாக்கி கொடுப்பாங்க. தெரியுமா உனக்கு? உனக்கு என்ன தெரியும்? எவ்வளவு இருந்த உனக்கு எதுவும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. சொந்தக்காரங்க சொல்லிக்கிறாங்களே, எங்க இருந்தாங்க அவங்க எல்லாம்? ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தாங்க. ராஜமோ அவ பிள்ளைங்களோ பிச்சை தான் எடுக்க போறாங்கன்னு இலக்காரமா பேசினாங்க. நம்ம குடும்பம் கெட்டு நாசமா போயிடும்னு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, அதுல ஒரு சந்தோஷம். அவங்க எல்லாருக்கும் நடுவுல குஞ்சுகளை புத்தி புத்தி வளர்க்கிற கோழி மாதிரி அம்மா நம்மளை வளர்த்தாங்க. தன்னையே மறந்து தன்னோட பசி, விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மள ஆளாக்குறது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தவங்க அம்மா. இன்னைக்கு நீ அவங்க முன்னாடி நின்னு மரியாதை பத்தி பேசுறியா? உன்ன விடுறா, பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு. அவ என் மக தானே, திட்டினா திட்டிட்டு போறா. இல்லம்மா, இல்ல 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 இல்லம்மா. உங்களை யாராவது தப்பா பேசினா என்னால பொறுத்துக்க முடியாதுமா. அது நீங்க பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி. என்னம்மா அது? அண்ணன் தானே அடிச்சான், அடிக்கட்டும். அவங்கிட்ட போய் பேசுமா, போமா. பாருமா, அம்மா தப்பா பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. உனக்கு என்ன வேணும்? பணம் தானே வேணும்? நான் தரேன் நான் தரேன். நான் யாருக்காக உழைக்கிறேன்? உங்களுக்காக தானே. இப்போ பணத்துக்கு என்னடா பண்ண போற? தெரியலமா, எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். எப்பவுமே உனக்கு தாண்டா கஷ்டம். வீட்டுக்கு வந்தா வான் கூட கூப்பிட மாட்டியா? அதெல்லாம் மத்தவங்களுக்கு. நீங்க எப்படா வருவீங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை வான்னு வேற கூப்பிடணுமா? டச் பண்ற? ஏன் லேட்டு? ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன். சின்ன சின்னதா பிரச்சனை வருது, மனசு சோர்ந்து போகுது. ஆனா அப்பெல்லாம் மனசுல சட்டுன்னு ஒண்ணு நினைச்சா போதும், பட்டுன்னு மனசு லேசாயிடுது. சரளாங்கிற பேருக்கு அப்படி ஒரு பவர். இப்படி இல்ல என்ன இல்ல சும்மா அப்படி ஜொலிக்கிற. சரி, என்ன சாப்பிடுறீங்க? இப்போ ஒன்றும் வேணாம் சொல்லலாம். ஏன்? ஒரு அவசர வேலை இருக்கு, போனோம். உங்க வேலையெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. இன்னைக்கு பூரா நீங்க என் கூட தான் இருக்கணும். வாங்க. சொன்னா கேள சரலா. வாங்கன்னு சொல்றல. அப்படி இல்ல சரலா, எனக்கு இங்க இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்றது, பண விஷயம். போலன்னா ஆள் கிடைக்க மாட்டான். என்ன பணம்? வசூலா? இல்ல, கடன். கடனா? எதுக்கு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு, விடு. என் கஷ்டம் என்னோட போட்டோம். இதெல்லாம் உன்கிட்ட வேற சொல்லிட்டு. எதுக்காக என்ன இப்படி பிரிச்சு பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. விடு சரலா. சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. அது வேற ஒண்ணும் இல்ல. என் தங்கச்சிக்கு
காலேஜ் ஃபீஸ் கட்டணும். அது இல்லாமல் வேற செலவெல்லாம் வேற இருக்கு. ஒருத்தர்கிட்ட பணத்துக்கு சொல்லி வச்சிருந்தேன், வட்டிக்கு தான். அவர் 2 நாளாக இழுத்தடிச்சிட்டு இன்னைக்கு தான் தரேன்னு சொல்லியிருக்காரு. நான் நேரத்துக்கு போகலன்னு வச்சுக்கோ, அப்புறம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ண, நீங்கள் வரல இன்னொரு பார்ட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லிடுவாரு. காரியம் கெட்டு போயிடும். ஃபீஸ் கட்டுறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. அப்புறம் தங்கச்சிக்கு பதில் சொல்ல முடியாது. வரேன். என்னங்க ம். இப்படி வாங்க, உட்காருங்க. என்ன சரளா? உட்காருங்க. இங்க பாருங்க, எதுக்காக பணத்துக்கு இன்னொருத்தருக்கு கெஞ்சணும்? வட்டிக்கெல்லாம் பணம் ஒண்ணும் வாங்க வேண்டாம். என்ன கேட்டா நான் கொடுக்க மாட்டேனா? சரளா வேணாம் சரளா, அது தப்பு. நான் உன்னை ஏமாத்துற மாதிரி ஆயிடும். அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நானா விருப்பப்பட்டு தானே கொடுக்கறேன். அது எப்படி தப்பாகும்? இல்ல சரளா, நீ என்ன சொன்னாலும் எனக்கு சங்கடமா தான் இருக்கு. இங்க பாருங்க, நான் என்ன வேத்து மனுஷியா? பேசாம இங்கேயே உட்காருங்க, சமையல் பண்றேன், சாப்பிட்டு இங்கே இருங்க. பணம் கொடுக்கறவன் போயிடுவானே. விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு கேக்குற கேள்விய பாரு. வட்டிக்கு பணம் வாங்குறதெல்லாம் தப்பு. எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுக்கறேன். சேர்க்க ரொம்ப வக்கரமா இருக்கே. அதனால ஏதாவது கெடுதல் உண்டுங்களா? கெடுதல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்ன உடம்புக்கு நோய் வரும், தொழில் முடங்கி அபிவிருத்தி இல்லாம போகும். அதை தவிர வேற ஒன்னும் செய்யாது. அது சரி, தொழில் முடங்கி போய் உடம்புக்கும் நோய் வந்தா அது போதாதா? அதுக்கு மேல வர வேணுமா? இதெல்லாம் நம்ம உத்திக்கு சொல்றது இல்லம்மா. ராகு சனி சேர்க்க இருந்தா அப்படித்தான் நடக்கும். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா ஜோசியரே? ஒன்னும் பயப்பட வேண்டாமா. உங்க பையன் ஜாதகம் ரொம்ப நல்ல ஜாதகம். வசதியான நிலைமைக்கு வரக்கூடிய யோகம் இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷப்பா. இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி மகாலட்சுமியா வாய்ப்பா. 7ல வியாழன் சுபமா உட்கார்ந்துருக்கார். அந்த பொண்ணாலதான் இவருக்கு மேன்மேலும் மேன்மைகள் கூடும். சீக்கிரமா இவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கோ. அப்படி கல்யாணம் பண்றதுக்கு நேரம் எப்ப வரும்? இப்பவே இவருக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமா. குரு பார்வை பரிபூர்ணமா இருக்கு. என்ன இன்னும் 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிடுங்கோ, இல்லைன்னா ரொம்ப தள்ளி போயிடும். என்ன ஜோசியரே, 3 மாசத்துக்குள்ளயா? 3 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிக்கலன்னா? அதான் சொன்னேனேம்மா, ரொம்ப தள்ளி போயிடும். அதுக்கப்புறம் கல்யாண யோகம் வர்றதுக்கு 4-5 வருஷம் ஆகும். ஐயோ, 4-5 வருஷம் பொறுத்தா? எம்மாடி, அதுக்குள்ள கிழவன் ஆயிடுவானே. அம்மா, ஜோசியர் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோ. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இந்தாங்க. உத்தரவு வாங்கிக்கிறாராம், குட்டையை குழப்பி விட்டுட்டு. தீர்க்காயு சமஸ்து. ராசம், ஜோசியர் சொன்னதை கேட்டியா? உன் மகனுக்கு எப்படியாவது 3 மாசத்துக்குள்ள கல்யாண ஏற்பாட பண்ணிடு. எப்படி 3 மாசத்துக்குள்ள முடியும்? பொண்ணு பார்க்க வேணாமா? செலவு எவ்வளவு கிடக்கு? நம்ம கையிலயும் 4 காசு வேணும்ல. அடி என்னடி இவ புரியாதவளா இருக்கா? கல்யாணம்னு நீ ஆரம்பிச்சுட்டு வையே, ஒன்ன கேட்டு என்ன கேட்டா நடக்கும். அது வாட்டுக்கு தன்னால நடக்கும். நீ ஆரம்பி. 3 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிக்கலன்னா? அதான் சொன்னேனேம்மா, ரொம்ப தள்ளி போயிடும். அதுக்கப்புறம் கல்யாண யோகம் வர்றதுக்கு 4-5 வருஷம் ஆகும். ஐயோ, 4-5 வருஷம் பொறுத்தா? எம்மாடி, அதுக்குள்ள கிழவன் ஆயிடுவானே. அம்மா, ஜோசியர் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோ. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இந்தாங்க. உத்தரவு வாங்கிக்கிறாராம், குட்டையை குழப்பி விட்டுட்டு. தீர்க்காயு சமஸ்து. ராசம், ஜோசியர் சொன்னதை கேட்டியா? உன் மகனுக்கு எப்படியாவது 3 மாசத்துக்குள்ள கல்யாண ஏற்பாட பண்ணிடு. எப்படி 3 மாசத்துக்குள்ள முடியும்? பொண்ணு பார்க்க வேணாமா? செலவு எவ்வளவு கிடக்கு? நம்ம கையிலயும் 4 காசு வேணும்ல. அடி என்னடி இவ புரியாதவளா இருக்கா? கல்யாணம்ங்கிறது ஒன்ன கட்டி என்ன கட்டி நடக்குமா? நீ ஆரம்பி, அது தன்னால நடக்கும். மாணிக்க இதுக்கு என்ன சொல்லுவானோ? கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லிட்டான்னா? சொல்லுவாண்டி, சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு வேணுங்கிறது எல்லாம் கிடைக்குதுல்ல அந்த சிங்காரி புண்ணியத்துல. மத்தவங்க மாதிரி கல்யாணத்துக்காக வேண்டி ஏங்கி போய் அலையிறான் அவன் புள்ள. அடி ராசம், இப்படியே அவனை விட்டேன்னா அவன் நாசமா போயிடுவான். அவனுக்கு காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வைக்கலைன்னா கோயில் காலம் மாதிரி தறிகட்டு போய் ஊர் வெள்ளாமையிலாம் வாய வச்சு ஒண்ணுக்கு உதவாம போயிடுவான். எனக்கு கூட அதான் கவலையா இருக்கு. பரவாயில்லையே, நீ கூட அதை பத்தி கவலைப்படுறியே. நான் என்னமோ கண்டும் காணாம இருந்துருவியோன்னு நினைச்சேன். நாம சொன்னா அவன் கேட்கணும்ல. ஆடி பைத்தியக்காரி, உன் புள்ள உன் மேல உசிரிய வச்சிருக்கான். நீ எண்ணெய தண்ணின்னு குடு, லொடுக்குன்னு எடுத்து படக்குன்னு குடிச்சிருவான். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உன் கண்ணுல இருந்து தண்ணி வந்தா அவன் தாங்கிக்கவே மாட்டான். நீதான் அழுது கெஞ்சி எப்படியாவது அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிரு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் புள்ள உனக்கு வேணும்னா
ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சிரு. இல்ல உன் புள்ள உனக்கு இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சிதம்பரம் சார், சார் நீங்க என் பேர் கண்ணப்பன். சிதம்பரம் சாரை பார்க்க வந்தேன். அப்படியா? உள்ள வாங்க. வாங்க ஆ. சார். உட்காருங்க. தேங்க்ஸ்மா. சார் இல்லையாம்மா? ஆ, அப்பா வெளியில போயிருக்காக. ஆ. இப்ப வந்துருவாக. இருங்க. ஆ. வெயில்ல வந்திருக்கீங்க, தண்ணி. தேங்க்ஸ்மா. ம். என்னம்மா தண்ணி இவ்வளோ குளிர்ச்சியா வாசனையா இருக்க? நன்னாரி வேர் போட்ட மண்பானை தண்ணி சார். தேங்க்ஸ்மா. வெயில்ல அலைஞ்சிட்டு வந்ததுக்கு ரொம்ப இதமா இருக்கு. ஆ, வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல வேண்டாம்மா. ம். ஈஸ்வரா. ஆ, அப்பா வர வரைக்கும் படிச்சிட்டு இருங்க. தேங்க்ஸ்மா. கண்ணப்பனா, வாங்க வாங்க. வணக்கம் சார். எப்போ வந்தீங்க? இப்பதான் சார் 5 நிமிஷம் ஆச்சு. நல்ல வெயில்ல வந்திருக்கியே, ஏதாவது தாக சாந்தி கொடுத்தாங்களா? எல்லாம் உங்க பொண்ணு அமக்கலமா சரி கவனிச்சுக்கிட்டாங்க. சரி. ஒண்ணு இல்ல சார், ஆ. அந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடியா இருந்தா வாங்கிட்டு ஆ, போறேன்னு. அப்பவே ரெடி. சரோ, என்னப்பா? நம்ம கண்ணப்பன் சார் டாக்குமெண்ட் தோப்பு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் தானே? அதேதான். சார் என் பேரை சொன்ன உடனே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணு ரொம்ப சமத்தா வளர்த்துருக்கீங்க சார். ஏதோ ஆண்டவங்கிறவன் கெட்டிக்கார பொண்ணு. என்னை விட அவளுக்கு தான் எல்லாம் அத்துப்படி. எள்ளுன்னா என்ன பாருங்க, வந்தாச்சு என்ன. பாருங்க சார், நீங்க சொன்ன கண்டிஷன் அத்தனையும் போட்டுக்கிறேன். எல்லாம் பக்காவா இருக்கும், பாத்துக்குங்க. அதுக்கு தானே சார் உங்களை தேடி வர்றது. உங்க ஒர்க் எப்பவுமே 100% பர்ஃபெக்டா இருக்கும். சிதம்பரம் சார், நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்? இன்னும் கணக்கே பார்க்கலீங்க. பார்த்தது நானே வந்து வாங்கிக்கிறேன். அதுவும் சரிதான். காபி சாப்பிட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சிதம்பரம் சார். வெயிலுக்கு இதமா உங்க பொண்ணு தண்ணி கொடுத்தாங்க, அதுவே அமுதமா இருந்தது. சிதம்பரம் சார், உங்ககிட்ட ஒன்று சொல்லியே தேரணும் சார். பொண்ணு ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க சார். உங்க பொண்ணுகிட்ட அவ்வளோ பாசம், மரியாதை, பணிவு, பொறுப்பு, இப்படி ஒரு பொண்ணு வீட்டில் இருக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். நரோஷாவா? அவ எப்பவுமே இப்படித்தான். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பொறுப்பான பொண்ணு. இப்படி மகாலட்சுமி மாதிரி இருக்கிற பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுங்க சார். தேட வேண்டிய அவசியமே இல்லைங்க. மாப்பிள்ளை ரெடி. மூத்தவ தனத்துக்கு தான் நல்ல மாப்பிள்ளைய பார்த்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தா சொல்லுங்களேன். அவசியம் சிதம்பரம் சார். உங்க குடும்பத்துக்கு இந்த ஒத்தாசையை நான் செய்யாம இருப்பேனா? ஆமா, சரோவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கதா சொன்னீங்களே, மாப்பிள்ளை என்ன பண்றாரு? சரோஷாவோட தாய்மாமே, பேரு போஸ். சோடா ஃபேக்டரி வச்சிருக்கிறேன். இந்தாங்க சார். என்ன அது? டீ சார். டீ வேணா ஒண்ணு வேணாம். மேனேஜர் எப்படியா ஃப்ரீ ஆவாரு? அரை மணி நேரமா காத்துட்டு இருக்கோம்ல. சார் தான் உங்களுக்கு டீ கொடுக்க சொன்னாங்க. வந்துட்டு வெளியூர் பார்ட்டியா, ஏதோ முக்கியமான பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. நாங்க என்ன தாயம் விளையாட வந்திருக்கோம்? நாங்களும் பிசினஸ் பேச தான் வந்திருக்கோம். அவங்க இப்ப போயிடுவாங்க. நீங்க முதல்ல டீ குடிங்க சார். போயா, டீ வேணா ஒண்ணு வேணாம். போயா போ. சரி சார், நீங்க புறப்படுங்க. அப்புறமா ஃபோன் பண்ணுங்க. நீங்களே டிசைட் பண்ணிட்டேன்னா நாங்க வேலையை ஆரம்பிச்சிருவோம். நான் சாதாரண ஒர்க்கர் தான் சார் இங்க. நீங்க தானே சார் மேனேஜர்? நான் மேனேஜர் தான், முதலாளி இல்லையே. இந்த மாதிரி பெரிய விஷயத்துக்கெல்லாம் ஓனர் தான் சார் டிசைட் பண்ணணும். நீங்க அப்புறமா ஃபோன் பண்ணுங்க. நான் அதுக்குள்ள அவரை கேட்டு முடிவு சொல்றேன். ஓகே, புறப்படுங்க. சரி சார், ஏதோ பார்த்து பண்ணுங்க. என்ன போஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நேரமா. ஹலோ ஆடிட்டர், வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீங்க உள்ள வந்தீங்கன்னா
5 நிமிஷத்துல ஆடிட்டிங் சம்பந்தமா உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் பேசிட்டு நான் 10 நிமிஷத்துல ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி ஓகே ஓகே வாங்க. என்ன போஸ், நான் மீட்டிங்ல இருக்கேன்ல, ஒரு 5 நிமிஷம் உன்னால வெயிட் பண்ண முடியாதா? நீ பாட்ல கதை திறந்துட்டு உள்ள வர கேட்க மாட்டீங்க. 1 மணி நேரமா கால் கிடக்க நின்னுகிட்டு இருக்கேன். எவன் வேணா வரான், எவன் வேணா போறான். நாய் மாதிரி வாசல்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். யோ, நீ அனாவசியமா தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நான் ஒன்னும் வரவும் வரட்டோலாம் பேசிட்டு இல்ல. என் கம்பெனி கிளையன்ட் ஆடிட்டர் தான் பேசிட்டு இருக்கேன். மைண்ட் ஒரு வேர்ட்ஸ். ஒண்ணும் தேவையில்ல. பேன் சட்டை போட்டு இங்கிலீஷ் பேசினா தான் உட்கார வச்சு பேசுவீங்களா? இதான் படிச்சவங்க தர மரியாதையா? போஸ், நீ தெரிஞ்ச ஆளாச்சான்னு பாக்குறேன். அனாவசியமா பேசாத, அப்புறம் கான்ட்ராக்ட கட் பண்ணிடுவேன். ஓன் தாச்சனியா எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. உன் கம்பெனில வாங்குற 50 ரூபா சோடா நம்பி நான் ஒண்ணும் கம்பெனி நடத்தல. என் சோடா வெளியில கூட வித்துக்குவேன். இது வியாபாரம் பண்ற ஆளு பேசுற பேச்சு கிடையாது. வியாபாரம் பண்றவெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? தாங்கிட்ட ஒரு சோடா வாங்கி குடிச்சா கூட அவங்ககிட்ட மரியாதையா நடக்க தெரியணும். அப்பதான் தொழில் வளரும். தினமும் காலையில கொண்டு வந்து சரக்க போட்டுட்டு சாயந்தரமா மடியில பணத்தை கட்டிட்டு போறீல, அப்படிப்பட்ட கான்ட்ராக்டரை அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாதா? தேவையில்லையா? நீ இந்த மில்ல மேனேஜர். ஆனா நான் ஒரு கம்பெனி முதலாளி. எனக்கு கீழ 10 பேர் வேலை செய்யறான். என்னைய 1 மணி நேரம் காக்க வச்சல. ஒன்ன மாதிரி மரியாதை கூட எனக்கு ஒன்னும் வியாபாரம் தேவையில்லையா? நிஜமா தான் சொல்றியா? எங்க கம்பெனி கான்ட்ராக்ட் உனக்கு தேவையில்லையா? வேணாயா? எவனாச்சும் சைக்கிள் வச்சு சோடா போறேன் அவன மாதிரி சலாம் போறதுக்கு அவனுக்கு கூடுவான் கான்ட்ராக்ட். சரியான கிறுக்கு பிடிச்சவன் சார். நீங்க சொல்லுங்க, என்ன மேட்டர் சொல்லுங்க. நம்ம ஆபீஸுக்காக நீங்க புதுசா ஒரு ரெசார்ட்ஸ் வாங்கியிருந்தீங்கல்ல, அம்மா என்னம்மா படுத்துட்டீங்க? உடம்பு சரியில்லையா? என்ன நீ உடம்பு சரியில்லை, ஃபேன் நீ வச்சிட்டு இருக்க? அம்மா 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 அது நடக்க வேண்டிய நேரத்துல நடந்தாதானப்பா உடம்புக்கு நல்லா இருக்கும். என்னம்மா சொல்றிய? எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தான் சொல்றேன். இந்த பேச்சு எடுத்தாலே நீ என்ன பண்ற? ஒண்ணு அமைதியா இருக்க, இல்லாட்டி வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போயிடுற. உன் மனசுல என்ன நினைப்பு இருக்குன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்படி என்ன ஒளி மறைவு? ஒளிவு மறைவெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்களும் ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. அப்படின்னா மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லுடா. பொண்ணு தேடுறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. உங்களை யார் பொண்ணு தேட சொன்னா? கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கேட்டேனா? என்ன அர்த்தத்துலடா அப்படி பேசுற? உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ண வேண்டாமா? உனக்கு பின்னாடி இன்னும் 2 பேர் வீட்டுல இருக்காங்க. மா, கல்யாணம் பண்ற சூழ்நிலை நம்ம இல்ல. கொஞ்சம் காலம் போட்டோம். என்னது கொஞ்ச காலமா? எவ்வளவு காலம்டா? நான் போய் சேர்ந்த பிறகா? அம்மா என்னம்மா பேசுறீங்க? இப்போ எனக்கு என்ன வருமானம் வந்துட்டு இருக்குன்னு கல்யாண பேச்சு பேசுறீங்க? தங்கச்சி வீட்டுல படிக்குது, செல்வத்துக்குன்னு வருமானம் சரியா இல்ல. நான் ஒருத்தன் சம்பாதிச்சு இந்த வீட்டுல 4 பேர் சாப்பிடுறோம். இதுல 5வது ஒருத்தைய கொண்டு வந்து வைக்கணுமா? அதுக்கு இப்ப ரொம்ப அவசரமா? அதுக்காக நம்ம கஷ்டம் எப்போ இருக்கிறதாண்டா. அத சாக்கா வச்சு நடக்க வேண்டியதை தள்ளி போடுறது ரொம்ப தப்பு. அம்மா கொஞ்ச நாள் போட்டோமா. ஒரு ஆள் கிட்ட அடிமை வேலை பாக்குறத விட்டுட்டு நானே சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சு காலை ஊனிக்கிறேன். அது வரைக்கும் என் கல்யாணத்துக்கு அவசரப்படாதீங்க. இல்லடா மாணிக்கம், உன் ஜாதகத்துல எப்படி இருக்கு தெரியுமா? இன்னும் 3 மாசத்துல உன் கல்யாணம் நடக்கலன்னா அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சுதான் உனக்கு கல்யாணம் நடக்குமா? மா, ஜோசியருக்கு என்ன தெரியும் நம்ம வீட்டு நிலைமை? நீங்க எப்பவுமே இப்படிதான். அவர் சொல்றதை பெருசா எடுத்துப்பீங்க, நான் சொல்றதை கேட்க மாட்டீங்க. நான் சொல்றதை கேளுங்க. இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம். எதையாவது காரணம் சொல்லு. என் பேச்ச எந்த காலத்திலயும் மதிச்சிராத. எனக்கும் பேர பிள்ளைகளை கண்ணால பார்க்கணும், வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு ஆசை இருக்காதா? அம்மா அம்மா ஏன் இப்ப கண் கலக்குறீங்க? நான் என்ன சொல்றேன்? போடா போ, என்கிட்ட பேசாத. எனக்கு வயசாகி போச்சு. எப்ப என் காலம் முடியும், போய் சேருவேன்னு எனக்கே தெரியாது. எல்லாம் என் விதி. நல்லது ஒன்னையும் பார்க்காம நான் போய் சேரணும்னு எழுதி இருக்கு. என்ன பண்ண முடியும்? ஐயா உன் இஷ்டம் ஐயா. நீ எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க. ஆனா அதை பாக்குறதுக்கு நான் இருந்தா தானே.
சரிம்மா, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ஒரு பொண்ணு பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமா வட சொல்ற? நிஜமாதான். என் கண்ணு, இப்பதான் நீ என் புள்ள. உனக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு பாக்குறேன். என்ன? உங்க இஷ்டம். மாணிக்கம், நாம உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாதப்பா. ஏம்மா, எதுக்கா அப்படி சொல்றியா? உன் கல்யாணத்தை கெடுக்கிறதுக்குன்னே ஊருக்குள்ள சில பொம்பளைங்க இருக்காங்க. மாணிக்கம், கல்யாண தேதி முடியற வரைக்கும் நீ எங்கேயும் மூச்சு விட்டுறாதப்பா. இப்போ கல்யாண பேச்சு நானா எடுத்தேன்? நீங்க தானே எடுத்தீங்க. இத டமார் அடிக்கணும்னா நீங்க தான் அடிக்கணும். நீங்க போய் ஊர் பூரா சொல்லாம இருந்தா போதும், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். மத்தவங்கள பத்தி ஒண்ணு இல்லப்பா. சில பொம்பளைங்க கிட்ட சொன்னா மந்திரம் போட்டு மயக்கி கெடுத்து விட்டுருவாங்க. நான் யார சொல்றேன்னு புரியுதுல்ல? ஐயோ அம்மா, அண்ணன் ஒரு வழியா பேசி சம்மதிக்க வச்சிட்டேன். என் புள்ள என் பேச்சை தட்ட மாட்டான்டி. அம்மா, இப்ப எதுக்கு அண்ணன் கிட்ட போடுங்கம்மா பேசுன? நேரடியா சொல்ல வேண்டியதானே? கண்ட கண்ட சகவாசம்லாம் வேண்டாம்னு அதை விட்டுட்டு என்னமோ மழுப்பிட்டு இருக்க. சும்மாறா, அதெல்லாம் போக போக சரியா போயிடும். என்னத்த பெருசா தப்பு பண்ணிட்டா? எல்லாம் ஊர்ல உலகத்துல உள்ளதுதான். ஏமா, இப்படி பேசுறதுக்கு உனக்கே அசிங்கமா இல்ல? இப்பதானே வாய்கிடியே சொன்ன என் புள்ள என் பேச்சை தட்ட மாட்டான்னு. சொல்ல வேண்டியதானே அண்ணன் கிட்ட நேரடியா, அந்த நாசமா போறவளோட சகவாசம் வேண்டாம்னு. சரிடா, நிறுத்து. ஏதோ முன்ன பின்ன இருக்கா, அதுக்காக நீ ரொம்ப ஆடாத. யாருடா? ஏமா, நான் ஆடுறனால அண்ணன் ஆடிட்டு இருக்காரம்மா. அம்மா, ஒண்ணு மட்டும் சொல்றேன், அண்ணன் செஞ்சுட்டு இருக்கிறது சாதாரண தப்பு இல்ல, மிகப்பெரிய தப்பு. யோசிச்சு பாருமா, நம்ம நிர்மலாவுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகி அவ புருஷனுக்கு இப்படி ஒரு சகவாசம் இருந்தா ஒத்துக்குவாமா நீ? ஏய், அனாவசியமா உங்க சண்டையில என் பேரை இழுக்காத சொல்லிட்டேன். டேய், அவன் சம்பாதிக்கிறவன்டா, கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பான். அவனை கேட்கறதுக்கு உனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. 10 பைசா சம்பாதிக்க துப்பு இருக்கா உனக்கு? எதுக்கு எடுத்தாலும் அவனை குத்தம் குறை சொல்லிக்கிட்டு இதுல காமிக்கிற வேகத்தை ஒரு வேலை தேடுறதுல காமி. போட. இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. அப்பா. அம்மா, எனக்கு 2 தோசை சுட்டு தரியா ப்ளீஸ்? அடியே, அவனுங்க 2 பேர்கிட்ட இருந்து வேணாலும் தப்பிச்சிடலாம், உன்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஐயோ, தலை எழுத்து. ரொம்ப சலிச்சுக்காத. அம்மா, என்ன? சூப்பரா நடிச்சம்மா. படி. சரோஜா, சரோஜா. வாங்க மாமா. ஹேய், இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? ஹேய், நான் வாட்டுக்கு வந்து நிக்கிறேன், நீ வாட்டுக்கு போயிட்டு இருக்க. கூப்பிட்டது நீங்க, ஒன்னும் சொல்லல, அதான். அப்படியா? நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பாப்போம். தெரியல. கட்டிக்க போற ஒருத்தன் என்ன வாங்கிட்டு வந்துருவான்? இதுல என்ன புதிர் வேண்டி கிடக்கு? என்னன்னு சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேனே. சொல்லாட்டி நீங்களே வச்சுக்கோங்க, எனக்குள்ள நிறைய வேலை இருக்கு. என்ன சரோஜா, கட்டிக்க போறவன்ட்ட சின்னதா கேலி பண்ணி விளையாட கூடாதா? இதுக்கு போய் இப்படி சலிச்சுக்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட ரொமான்ஸே கிடையாது. அதுவா வரணும். கட்டிக்க போறவன் என்கிட்ட கூட வா. மாமா, உங்களை கட்டிக்கணும்னு அப்பா சொல்றாங்க. நான் அப்பா பேச்ச கேக்குற பொண்ணு, அவ்வளவுதான். அதுக்காக வரப்ப போறப்பெல்லாம் ரொமான்ஸ் பண்ணணும்னு ஒன்னும் சட்டம் இல்ல. ஐயோ, உன்னை கட்டிக்கிட்டு நான் என்னத்த. சரி, இந்தா இது மல்லிகைப்பூ, தலையில வச்சுக்க. ஏய் சரோஜா, நான் உனக்கு வாங்கிட்டு வந்து மல்லிகைப்பூ இப்படி பீஸ் பீஸா நறுக்கிட்டு இருக்க. ஏன் இந்த வீட்ல நான் தனியா இருக்கேனா? 5 பேர் அக்கா தங்கச்சிங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியல? 5 பேரும் பகிர்ந்து தான் வச்சுப்போம். கரெக்ட். அப்ப நான் உன்னை கட்டிக்கிட்டா ஓ கூட போறவங்க இலவச இணைப்பா. என்ன பேச்சுது? சுத்த அறிவு கிட்ட தரமால இருக்கு. ஒரு ஜோக்குக்கு சொன்னேன். இந்த மாதிரி கேட்கறமான ஜோக் எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க.
குழந்தைகளா ஓடியாங்க சோப்பு கட்டி ரெடி. வாங்க வாங்க. என்னப்பா? சீக்கிரம் வாங்க. நீ பெரியவ இல்ல, ஒதுங்கிடு. இந்தா உனக்கு ஒரு கட்டி. Thank you. இந்தா உனக்கு ஒண்ணு, உனக்கு இந்த கட்டி. நீ பெரியவ இல்லையா? உனக்கு பெரிய கட்டி. Thank you. ஏய் திரும்பி நில்லடி. எதுக்கு? அதான்டி. திரும்படி. ஏய் இந்த வண்டியில போக வராது, நொறதான் வரும். சோப்பு வண்டி. என்ன மாமா நல்லா இருக்கிறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். ராயல் ஃபேக்டரி மேனேஜரை பார்த்து புது கான்ட்ராக்ட் வாங்க சொன்னா அது என்னாச்சு? அவன் சுத்த மரியாதையாளர் இருக்கான் மாமா. என்ன சொல்ற நீ? அவனுக்கு ஆள் தராதரமே தெரியல. என்ன 1 மணி நேரமா காக்க வச்சுட்டு கண்ணை கூட ஆட்டி அடிச்சிட்டு இருக்கான். போடா நீயாச்சும் உன் கான்ட்ராக்ட் வந்துட்டேன். போடா போட வந்துட்டியா? என்ன ஆளுப்பா நீ? சுத்த பொழைக்க தெரியாத ஆளா இருக்கிற. உன்னை சந்திக்கிறதுக்கு அந்த ஆளை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள எம்பாடு ஒம்பாடு ஆகி போச்சு. அது என்ன சின்ன கம்பெனியா? எவ்வளவு பெரிய கம்பெனி, எவ்வளவு பெரிய கேண்டீன். சோடா கலர்னு ஒரு நாளைக்கு 100 150 ரொக்கத்துக்கே விற்கும். கடங்கிற பேச்சே கிடையாது. அப்பேற்பட்ட வியாபாரத்தை பிடிக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் காத்திருந்தான். குடியாமலி போய் என்ன மாமா சொல்றியா? வியாபாரத்துக்காக வெக்கமான ரோசலத்தை விட்டு சொல்றீங்களா? இதான் இந்த சிடுசிடுப்பு இருக்கு பாரு, இதான் வியாபாரத்துக்கு விரோதி. வியாபாரம்ங்கிறது நைச்சிமா பேசி சமாளிக்க வேண்டிய சமாச்சாரம். ஒன்னன்மைக்கு தானே சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுது. எனக்கு 10 பேர் வேலை செய்யறான். எனக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. எது வேணா இருக்கட்டும். அந்த மாதிரி 10 பேருக்கு வேலை கொடுக்கணுமா? இந்த மாதிரி புதுசா ஆர்டர் பிடிக்கணுமா வேணாமா? வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது சுலபம் தம்பி. அது பெருசாக்கி வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை எல்லாம் வேணும். ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்லிவிட்டேன். உனக்கு புரிஞ்சா பொழைச்சுக்குவேன், அவ்வளவுதான். சரோஜா, கோயிலுக்கு போயிட்டு வந்தா வேற எதுவுமே தேவையில்லை. ஆமா, கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற மன நிம்மதி இருக்கே வேற எதுலயுமே இல்லப்பா. வர வர நம்ம வாழ்க்கையில கோயில் தான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆயிப்போச்சு. ஆசைக்காக என்னைக்காவது ஒரு நாள் சினிமா பார்க்கலானே அப்பா கிட்ட கேட்டா எதுக்கு எடுத்தாலும் பட்ஜெட் செலவுங்கிறாரு. அப்பா சொல்றதும் சரிதானே. பாவம், இந்த வயசான காலத்துல பத்திரம் எழுதி தரகர் வேலை பார்த்து சம்பாதிக்கிறா. நம்ம வரவுக்கு ஏத்த மாதிரி தானே நாம எல்லாரும் இருக்க முடியும். நீ ஒரு நிதி மந்திரி, அவையார் மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஜாடி கேத்த மூடி, டாடி கேத்த லேடி. ஏய், அட்லீஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு வரதுல நமக்கு சந்தோஷம் கிடைக்குது. அதை நினைச்சு சந்தோஷப்படு. என்ன நீ ஒரு பிலாசபர்க்கா? நிஜமா சொல்றேன், நம்ம வீட்ல 4-5 பொண்ணுங்க இருக்கிற ஃபீலிங்கே இல்ல. ஏதோ ஒரு பொம்பளை சாமியார் மடத்துல இருக்கிற ஃபீலிங்கா தான் இருக்கு. துண்டு பூ, துண்டு சோப்பு, ஆஃப்டர் ஆல் ஒரு ரிப்பன், அதையாவது கலர் கலரா வச்சுக்க முடியுதா? அப்பாவை கேட்டா ஒரு ரோலை வாங்கி எல்லாருக்கும் துண்டு துண்டா கட் பண்ணி கொடுத்துறாரு. நல்ல வேலை, டூத் பிரஷ் கட் பண்ண முடியாதே. வேற வழியே இல்லாம ஆளுக்கு ஒண்ணா வாங்கி கொடுத்துருக்காரு. அப்பாவுக்கு வேப்ப குச்சி இருக்கிறது தெரியாது போல இருக்குக்கா. இன்னைக்கு அப்பா உன்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா? ஆத்தா சத்த நில்லுங்க. கோயிலுக்கா போறிய? அப்புறம் கையில பூஜை கடை எடுத்துக்கிட்டு வயலுக்கா போவாங்க? இந்த லீலாக்கு எப்பவுமே கிண்டல் தான். வேலையோட வேலையா எனக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்கம்மா. தாராளமா பண்ணிடுறோம். பேரு நட்சத்திரம் தெரியுமாமா? பேரு கோமதி, நட்சத்திரம் கார்த்திகை. சரியா? ஆமாம்மா. ஸ்ட்ராங்கா பண்ணிடுறேன். சரிம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. வெறும் அர்ச்சனை மட்டும் தானா, இல்ல ஸ்பெஷல் அப்ளிகேஷன் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. உங்க சார்பா நானே சாமி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சரி, போயிட்டு வரோம். எடக்கா பேசினாலும் நல்ல பிள்ளைங்க. வர வர நம்ம ஊர்ல சாமி கும்பிடுறதுக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு. శ్రీరాజనం దర్శయామి సంతత శ్రీరస్తో సమస్త సన్మంగళాని భవంతో నిత్య శ్రీరస్తో నిత్యమంగళాని భవంతో. అర్చన యార్ పేరు? చిదంబరం పునర్పూస నక్షత్రం. పునర్వీస నక్షత్రయా తస్య చిదంబరం నామధేయస్య. లీలా ఆయిలే నక్షత్రం. అయ్యా నక్షత్రయా తవతే లీలా నామధేయవత్యాః సహ కుటుంబానాం క్షేమస్థైర్య ఐశ్వర్య భయ ఆయురారోగ్య. దేవసేనా సమేత ప్రసన్న సుబ్రహ్మణ్యేశ్వర స్వామి దేవతాభ్యో నమః. ధ్యాయామి, ధ్యానం సమర్పయామి, ఆవాహయామి, ఆసనం సమర్పయామి, నవరత్న ఖచిత దివ్య సింహాసనం సమర్పయామి. கோமதிமா அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ண சொன்னதே கோவில்ல உன் பேருக்கு பண்ணிட்டியே, தப்பில்லையா? ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? அவக மட்டும் சாமி கும்பிட நம்மள ஏஜென்ட் அனுப்பியிருக்காளே, அது மட்டும் தப்பில்ல? தப்புன்னா முடியாதுன்னு சொல்லி தட்டை திருப்பி கொடுத்துருக்கணும். சரின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஏமாத்த கூடாது. என்னக்கா நீ? அவக சாமியை ஏமாத்துறாக, பதிலுக்கு அவளை நாம ஏமாத்த வேணுமா? என்னடி சொல்ற நீ? ஆமாக்கா, அந்த அம்மாவுக்கு பணக்கிற திமிரு. நேரடியா வந்து சாமி கும்பிட முடியாத அளவுக்கு சோம்பேறித்தனம். அதனாலதான் கடவுளுக்கே நம்மள மீடியேட்டராக்க நினைக்கிறாங்க. விட்டா தேர்தல அவங்களுக்கு பதிலா நம்மளே ஓட்டு போட சொல்லுவாங்க போல இருக்கு. அவங்க பண்றது தப்புதான், ஆனா நீ பண்றது அதை விட பெரிய தப்பு. அதை இப்படி பாரு,
அவ கடவுளுக்கு அல்வா கொடுத்தா பார்த்தாக. கடவுள் ஏன் மூலமா அவளுக்கு அல்வா கொடுத்துட்டாரு. நீங்க 2 பேருமே ஃப்ராடு. பாவம் கடவுள் தான் உங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கடவுள் என் மேல பரிதாபம் தான் படுவாரு. யாரோ ஒருத்தன் திருடி கோயில் கட்டினதை சாமி ஏத்துக்கல. அதே மாதிரி என்னோட ஃப்ராட் அர்ச்சனையை பார்த்து சாமி மனசு மாதிரி ஒருவேளை அருள் புரிஞ்சாலும் புரியலாம். அம்மாடி சத்த நில்லுங்கோ. நேக்கு ஒரு வத்தா சேரல. என்ன பண்ணணும்? கோவில சத்த அலம்பி விடணும். கொஞ்சம் அலம்பி விடுறேல? இல்ல எங்களுக்கு வீட்ல கொஞ்சம் இல்ல வெளியில வேலை இருக்கு. இல்ல நீங்க 2 பேரும் போங்க, நான் இருந்து கழுவி விட்டுட்டு வரேன். இந்த நாம என்னதான் சமாளிச்சாலும் இந்த சரோ நம்மள காட்டி கொடுத்துரும். வா போல வீட்டுக்கு வா, உனக்கு கவனிச்சுக்கிறேன். ஓம் ராஜாதிராஜாய பிரசம்ஹ சாஹினே நமோ வயம் வை శ్రవణாய குர்மஹே தபேகா ஆங்கா என்னங்க, நான் கொடுத்த லெட்டரை படிச்சீங்களா? ஐயோ சீக்கிரமா புடிங்க, யாராவது பாத்திர போறாங்க. என்னங்க என்னங்க ஒரு நிமிஷங்க. என்னங்க நீங்க என்ன பதில் லெட்டர் தான் கொடுத்தீங்கன்னு நான் வாங்கி பார்த்தா என் லெட்டரே திருப்பி கொடுத்துட்டீங்களே. ஒட்டுனது ஒட்டினபடியே இருக்கு, பிரிச்சு பார்க்காம கூட கொடுத்துட்டீங்களே. உங்க லெட்டரை பிரிச்சு பார்க்காமலேயே அதுல என்ன எழுதி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். அதை படிச்சு வர பார்க்கணுமா? உங்களோட பதில் என்னங்க? உங்க லெட்டரை திருப்பி கொடுத்தனே, அதான் என்னோட பதில். அப்படின்னா உங்களோட கடிதத்தை, அதுல இருக்கிற காதலை ஏத்துக்க நான் தயாரா இல்லைன்னு அர்த்தம். எங்க என்ன காரணம்? ஒரு காரணமும் இல்ல. ஏ என்ன பிடிக்கலையா? இது பாருங்க, உங்களை எனக்கு பிடிக்காம போறதுக்கு ஒரு காரணமும் இல்ல, அதே போல பிடிக்கிறதுக்கும் ஒரு காரணமும் இல்ல. ஏன்னா நம்ம 2 பேருக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்ல. புதுசா ஒரு சம்பந்தத்தை உருவாக்கணும் தாங்க லெட்டர் கொடுத்தேன். நமக்குள்ள அப்படி ஒரு சம்பந்தத்தை உருவாக்கிக்க எந்த அவசியமும் இல்ல. ஏங்க? பாத்தீங்களா, உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் தேவைப்படுது, காரணம் தேவைப்படுது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது காரணம் இருக்கணும்னு சட்டமா என்ன? உங்களை லவ் பண்றதுக்கு இன்னொரு பொண்ணு கிடைப்பா. என்ன கல்யாணம் பண்ணிக்க ஏற்கனவே ஒருத்தர் இருக்காரு. நாம 2 பேரும் அவங்க வேலையை பாப்போமா? ப்ளீஸ். சாரிங்க, இது எனக்கு தெரியாம போச்சு, என்ன மன்னிச்சுக்கோங்க. எங்க இனிமே என்ன பிரதரா நினைச்சுக்கோங்க. இது நீங்க முதல்ல சொன்னதை விட ரொம்ப அபத்தமா இருக்கு. அது எப்படிங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப பிரதரா? இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். வாக்கணப்பா உட்காரு. என்னப்பா சிவசாமி, சௌரியமா இருக்கியா? மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கு? இருக்கு கண்ணப்பா, எதையும் நம்பி வாங்கி ஸ்டாக் பண்ண முடியல. நாளைக்கு மார்க்கெட்ல நல்ல விலை போகும்னு நினைச்சு எதுக்கும் அட்வான்ஸ் கொடுக்க முடியல. என்னப்பா மாணிக்கம், முதலாளி இப்படி புலம்புறாரு? அவர் சொல்றதும் கரெக்ட் தானே. திடீர்னு பிரச்சனைங்கிறாங்க, பந்துங்கிறாங்க, வண்டி ஓட மாட்டேங்குது. குற்றாலத்துல இடி இடிச்சு கும்பகோணத்துல மழை பெய்யற மாதிரி
சரக்கோட விலை மார்க்கெட்ல டப்புன்னு இறங்கி போயிடுது. நம்ம கையில எதுவும் இல்ல சார். எதையும் நம்பி பிசினஸ் பண்ற மாதிரி இல்ல மார்க்கெட்ல நிலைமை. பரவாயில்லையே, உனக்கேத்த ஆள் தான்பா மாணிக்கம். நீ சொன்னதை அப்படியே ஒப்பிக்கிறான். உண்மை எப்பவுமே ஒண்ணுதானே சார். பரவாயில்ல, நல்லா பேசுற மாணிக்கம். வணக்கங்க ஐயா. வா முரளி. நல்லா ஜம்முன்னு இருக்கிய. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சதுங்க ஐயா. சரி வேலை. சிவசாமி, இந்த தம்பி சொட்டு நீளம் விளம்பர படத்துல வருவான ஒருத்தன் அவன மாதிரியே இருக்காம்பா. எப்பவும் டீசல் வாடகையோட சுத்திக்கிட்டு இருப்பானா? ஒரு கிளீனர் இவ்வளவு கிளீனா இருக்கிறத நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அதான் கல்யாண ஜோருங்கிறது. என்ன மாணிக்கம், இவன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நீ எப்போ சம்சாரியாக போறதா உத்தேசம்? பாப்பா முதலாளி. என்னப்பா இப்படி சொல்ற? பின்ன என்ன சார், எனக்கு இப்ப வர சம்பளத்துல கல்யாணத்தை பத்தி எப்படி யோசிக்க முடியும்? மாணிக்கம், சம்பளம் பத்தலங்கிற எண்ணம் இருந்தா நேரடியா என்கிட்ட கேளு. என்னால தான் பிரம்மச்சாரியா இருக்கேன்னு என் மேல பழிய போட்டுறாத. அப்படி இல்ல முதலாளி, நானும் இந்த வேலையை தான் நம்பிட்டு இருக்கேன். எனக்கும் 30 வயசு ஆச்சு. என்ன நம்பி யாராவது பொண்ணு தரணும் இல்ல? இப்பெல்லாம் படிச்சுட்டு வெள்ளை சட்டை போடுறவங்க தான் மதிப்பு. உழைக்கிறவனை நம்பி யார் பொண்ணு தரா? என்ன மாணிக்கம் இப்படி சொல்ற? உன்ன மாதிரி தெளிவா சொந்த கால்ல நிக்கிற பையனுக்கு பொண்ணு கொடுக்க கசக்குமா என்ன? நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா, மத்ததை நான் பாத்துக்கிறேன். உனக்கு தெரிஞ்ச இடம் ஏதாவது இருக்கா? இருக்கு சிவசாமி. சிதம்பரம்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு 5 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகல. என்கிட்ட கூட அவர் பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்காரு. அவருக்கு நல்ல பையனா இருந்தா போதும். நம்ம மாணிக்க மாதிரி பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். பின்னென்ன, மாணிக்கத்தை பத்தி நீ கவலையே படாத. நான் சொன்ன அவன் காலிக்க நீங்க சிதம்பரத்தை ஏற்பாடு. ஏய், என்னடா லேட்டு? ஊரை சுத்திட்டு வர்றியா? ஊரை சுத்திட்டு வரேனா? கோயில் பக்கம் நம்ம கடை இருக்குல்ல, வசூலுக்கு போயிட்டு வரேன். கொடுத்தானா? எங்க வியாபாரம் கம்மியா, நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டான். எவ்வளோடா தரணவன்? 30 ரூபா. 30 ரூபாயா? 30 ரூபா கூட வியாபாரம் இல்லாம என்னடா கடை நடத்துறான்? டேய், இவன மாதிரி ஆளுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்காம இனிமே சோடா போடாத. என்ன அப்புறம் சோடாவே வேணாம்னு சொல்லிடுவான். ஓஹோ, சோடா வேற வேணாம்னு சொல்லிடுவானோ? அவன் கிடக்கிறான் அர்த்தம் பிடிச்சவ. அவனுக்கு இனிமே சோடா போடாத, விட்டுரு. அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. நம்ம சரோஜாமாவை கோயில்ல பார்த்தேன்னு. சரி. ஒரு பையன் அவங்க கிட்ட வந்து பேசினா, இவங்க அவங்க கிட்ட ஒரு காகிதம் கொடுத்தாங்க. என்னடா சொல்ற? அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு வந்துட்டாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குதுங்கண்ணே. என்னடா சந்தேகம்? சொல்லு, சும்மா சொல்லு. இந்த லவ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாச்சும். யாருக்கிட்டையும் பேசுனேன், தொலைச்சிருவேன். என்னன்னு பார்த்தறேன். பையனுக்கு படிப்பு அதிகம் இல்லை சார். பார்க்கறதுக்கு ஓஹோன்னு இல்லைனாலும் கலையா இருப்பான். ஆனா நல்ல உழைப்பாளி. கடைக்கு சிவசாமி தான் ஓனரை தவிர மாணிக்கம் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். ஒன்று சொல்கிறேன் சார், இவன் பின்னாடி சொந்த காலில் நிற்பான். ஓஹோன்னு வருவான். நம்பி நம்ம பொண்ணு கொடுக்கலாம் சார். என்னை பொறுத்த வரைக்கும் பையனோட குணம் தாங்க முக்கியம். எனக்கு பிறந்திருக்கிற 5 பொண்ணுங்க ஆண் வாரிசு கிடையாது. அதனால எனக்கு வரப்போற மருமகன் ஒரு மகனா இருந்து நல்லது கெட்டது எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கணும். மாணிக்கம் ரொம்ப பொறுப்பான பையன் சார். நிச்சயமா உங்க குடும்பத்துக்கு ஏத்தவன். சந்தோஷம். எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்கு. எடுத்துங்க, மோர் எடுத்துங்க. ஆமா, சீர்தனத்தை வரலாம் எப்படி? அத என்ன மாமா, பார்த்து வரக்கூடாதா? நான் பார்த்து வர்றது இருக்கட்டும், நீ இந்த தாமலையை பார்க்க மாட்டே. அதுதான் முக்கியம். என்ன சொல்றியா? நான் என்ன சொல்றேன்னு புரியலையா? யார் அவன்? நீங்க சொல்றது தெளிவா சொல்லாம ஏன் இப்படி கத்துறீங்க? கத்துறேனா? நான் கத்துறேனா? அம்மா கத்துறேன். மானம் போகுது நீ பண்ண காரியத்தினால. ஐயோ கடவுளே, நீங்க பேசுறது புரியாம நான் என்னன்னு பதில் சொல்றது? என்ன விஷயம் சொல்லுங்க. நீ கோவில்ல ஒருத்தருக்கு லெட்டர் கொடுத்தியே, அதுதான் விஷயம். என்ன லெட்டர்? லவ் லெட்டர். கட்டிக்க நான் ஒருத்தர் கல்லு மாதிரி இருக்கையில இன்னொருத்தர் சவகாசம் தேவைப்படுதா? ஐயோ, இதான் விஷயமா? நீங்க கத்துற அளவுக்கு ஒண்ணும் பெருசா விஷயம்லாம் இல்ல. நீங்க உள்ள வாங்க பேசலாம். இந்த கதையில இங்கே வேணாம். யார் அவன்? சொல்லு சொல்லு. ஏய் போஷ்.
ஏன்டா கத்துற? பொறுமையா இரு. எப்படி மாமா பொறுமையா இருக்க முடியும்? கோயில் ஒருத்தர் லெட்டர் கொடுத்துருக்கான். என்னம்மா இதெல்லாம்? அப்பா, நான் திருவிளக்கு பூஜைக்கு போனப்போ ஒரு பையன் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டான். நான் கோயிலுக்கு போனப்போ அந்த லெட்டர் அவன்கிட்டயே கொடுத்துட்டு உனக்கு வேற வேலை இருந்தா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதான்ப்பா நடந்தது. நான் அவனோட லெட்டர் அவன்கிட்டயே திருப்பி கொடுத்தத மாமா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி குதிக்கிறாக. இவ்வளவுதானா? ஏன்பா எதுக்கா இப்படி ஒரு அகல பண்ண? கொஞ்சம் பொறுமையா இருந்துக்க கூடாது? நான் என்ன பண்றது? 4 பேர் இருக்க கோயில்ல ஒரு வயசு பொண்ணு ஒருத்தங்க லெட்டர் கொடுத்தா அதை நான் எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க? அதுக்காக இப்படியா தம்பி? நாங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? அப்போ கல்யாண காரியம் வந்த தம்பி சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து அனுசரிச்சு பேசியிருக்கலாம். இல்ல அந்த பொண்ணை தனியா கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம். இப்படியா பொறுப்பு இல்லாம கூச்சல் போடுவாங்க? இது உங்க குடும்பம் தானே? ஏன்டா இப்படி ஒரு அவசரக்காரனா இருக்கு நீ? நல்ல வேலை சார், நான் உங்களை பத்தி தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரியா போச்சு. இதே வேற ஒருத்தரா இருந்தா இந்த குடும்பத்தை பத்தியும் இந்த பொண்ணை பத்தியும் என்னப்பா நினைப்பாங்க? தம்பி, நீங்க இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறவரு, ரொம்ப பொறுப்பா நடந்துக்கணும்பா. சரி சரி, இதான் சாக்குன்னு ஆளாளுக்கு திட்டாதிய. ஏதோ குடும்பத்து மேல ஒரு அக்கறையில இப்படி சத்தம் போட்டேன். இதெல்லாம் புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி. அம்மாடி, நீ உள்ள போமா. இந்த போசு பைய எப்ப திறந்து போறானா? விடுங்க சிதம்பரம் சார், நான் வந்த காரியத்தை பத்தி பேசுங்க. நீங்க சொன்ன இடம் ரொம்ப திருப்தியாவே இருக்குது. மேற்கொண்டு என்ன செய்வான்? என்ன செய்யணும்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர சொல்றேன், சம்மந்தம் பேசி முடிச்சிடுவோம். செஞ்சிருவோம். இவன் ஏமாளிடா. அந்த பொண்ணு பாத்தியா, இவன் கிட்ட நல்ல மாதிரியா பேசிட்டு இப்ப அவனை தூண்டி விட்டுருக்கா. அதான் வந்து அடிச்சிருக்கான். என்ன அலங்காரமா? என்ன மாமா, நல்ல மூட்ல தானே வந்திருக்கிய? ஏன் இல்ல அப்படி கேக்குற? இல்ல, எப்போ நீங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் சண்டையர் மாதிரி இல்ல வருவியே. நல்ல வேலை, அன்னைக்கு நீங்க போட்ட சண்டைய அந்த போஸ்ட்மேன் பார்க்கல. பாத்திருந்தா நம்ம வீட்டுக்கு லெட்டரே கொண்டு வந்திருக்க மாட்டான். இனி அந்த பையன் ஊர்ல யாருக்கும் லெட்டர் கொடுக்க மாட்டான். எந்த பையன்? அதான் சரோஜாவுக்கு லவ் லெட்டர் கொடுத்தானே சரவண பையன். அவனை நடு ரோட்ல வச்சு செம குமுறிட்டு இப்பதான் வர்றேன். என்ன காரியம் பண்ணிருக்கிய? ஏன் அவனை அடிச்சிய? தப்பு பண்ணா தண்டனை கொடுத்தேன். ஐயோ பாவம், அவன் ஒரு டீசென்ட்டான பையன். ஆமா, அவனை அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? தப்பு பண்ணா கண்டிக்கணும் சரோ. நீ புரியாம பேசுற. அவன் லவ் லெட்டர் கொடுத்தோனே ஏன் கிட்ட மாமா கிட்ட சொல்லிருக்கணும். ஏன் சொல்லல? சொல்லிருந்தா என்ன ஆகும்? அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு அடிச்சிருப்பிய. இந்த ஊர் பூரா விஷயம் தெரிஞ்சிருக்கும். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதை அழகா நடத்தி காட்டிட்டிய. ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசாக்கிட்டீங்களே. இப்ப இந்த ஊர் பூரா தெரிஞ்சிருக்கும் அந்த பையன் தான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தான்னு. இதுதான் நீங்க எனக்கு வாங்கி கொடுக்கிற புகழா? என்ன தும்மு இருந்தா லெட்டர் கொடுத்துட்டான். கொடுத்துட்டான். ஏதோ ஒரு ஆசை இந்த வயசுல எல்லாருக்கும் வர்றது தானே. ஏதோ லெட்டர் கொடுத்தான், நான் திருப்பி கொடுத்துட்டேன். பிரச்சனை முடிஞ்சது. அதுக்கப்புறமா அவனை தேடி கண்டுபிடிச்சு அடிச்சேலே. இதான் திமிரு. என்னமோ நான் பண்ணதான் தப்புன்ற மாதிரி பேசுறியே. ஆமா, நீங்க பண்ணதான் தப்பு. ஏதோ அவன் லெட்டர் கொடுத்துட்டான்னு சொல்லி அவனை போய் அடிச்சேலே. என்ன ஏன் அடிக்கல? என்னையும் அடிச்சிருக்க வேண்டியதானே. பாவம், அவன் ஒரு அப்பாவி, அப்படிதானே? இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? போங்க இங்க இருந்து, போங்க. ஏன் என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க. அக்கா, அவரு நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்த கண்ணாடியை பாரு பாரு. இதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கும். பெருசா சொல்ல வந்துட்டா எனக்கு. ஒரு வேலைக்கு லாக்கில. அக்கா, கோயில வேலை பாக்குறாரே சரவணன், அவரே என் மாமா அடிச்சிட்டாரு. பாக்க அழகா ஜம்முன்னு இருப்பாரு. உனக்கு லெட்டர் கொடுத்தது பதிலா எனக்கு கொடுத்துருக்கலாம். நானாவது ரெஸ்பான்ஸ் பண்ணிருப்பேன். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏய்,
நீ என்கிட்ட இருந்து அடி வாங்காம இந்த இடத்தை விட்டு போறது இல்ல. உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேச்சு பேசுறியா? நானே அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். புத்தி போற போக்க பாரு, போடி இங்க இருந்து. இவங்களை திட்டி என்ன பிரயோஜனம்? பாவம் அந்த பையன். அவன் கிட்ட மாமா சார்பா மன்னிப்பு கேட்கணும். இதுல மாமா பெருசா சொல்ல வந்துட்டாக. ஏதோ பெரிய ஹீரோவா, ஹீரோ நடு ரோட்ல போட்டு அடிச்சிருக்காளே. ச்சே, வெக்கமா இல்ல? என்னம்மா சாரு, ஏன் இப்படி சிடுசிடுங்கிற? என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. தெரியும் தெரியும், நானும் கேள்விப்பட்டம்மா. ஒன்ன மாதிரியே எனக்கும் மனசு வருத்தம் தான். என்ன பண்றது, போஸை பத்தி உனக்கு தெரியாதா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு ஏதோ வேகத்துல பண்ணிட்டான் விடு. இல்லப்பா, ஏதோ நான் தப்பு பண்ணிட்ட மாதிரி என் மனசு உறுத்திட்டே இருக்கு. அடடா, உன் மேல ஒரு தப்பும் இல்லம்மா. உனக்கு தப்பும் பண்ண தெரியாது. இதெல்லாம் வயசு கோளாறு. சின்ன பசங்க அப்படித்தான் அடிச்சுக்குவாங்க, அப்புறம் சேர்ந்துக்குவாங்க. எல்லாம் சின்ன விஷயமா விடு. நடு ரோட்ல போட்டு அடிச்சிருக்காங்க. அது தப்பு தான். யாரு இல்லைன்னா அப்படி பாத்தீங்கன்னா அந்த சரவணன் பையன் பண்ண தப்பு இல்லையா? லெட்டர் கொடுக்கலாமா? அவன் எனக்கு வந்த கோபத்துக்கு நானே அடிச்சிருப்பேன். என்ன உன்னை சாக்கா வச்சு போஸ் பைய ஊர் ஜனக்கு முன்னால பெரிய ஹீரோ கணக்கா அவனை புரட்டி எடுத்து விட்டான். அவ்வளவுதான். ஒண்ணுமில்லாம இல்லாம எல்லாம் சரியா போ, வேலையை கவனிப்போம். ஏய், நான் தான் சொல்றேன் இல்ல, உன் மேல ஒரு தப்பும் இல்ல, உனக்கு தப்பு பண்ண தெரியும். போமா, நிம்மதியா வேலையை கவனிப்போம். இதெல்லாம் போய் மனசுல வச்சுக்கிட்டு என்னம்மா, எப்படி இருக்கீங்க? ஐயா வாங்கய்யா, வாங்க. மாணிக்கம், யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க முதலாளி, வாங்க உள்ள வாங்க. வாங்க. ஏய், முதலாளி வந்திருக்க, காஃபி கொண்டு வா போ. உட்காருங்க முதலாளி. பையன் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன். நீங்க எவ்வளவு சிரமம் எடுத்துக்கிட்டீங்க? கடைச்சங்கதி வியாபார விஷயம்னா பையன் அனுப்பி உன்னை கூட்டியார சொல்லியிருப்பேன். இது வேற விஷயம், சுபகாரியம். அதான் நானே வந்திருக்கேன். என்னங்கய்யா, என்ன விஷயம்? எத்தனை நாளைக்கு தான் மாணிக்கம் இப்படியே இருக்கிறது? அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி நடக்க வேணாமா? நானும் அதைத்தான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். சும்மா புலம்பிக்கிட்டே இருந்தா போதுமாமா? 4 இடத்துல இறங்கி தேடி அலைஞ்சாதானே எங்கேயாவது அமையும். எனக்கு தெரிஞ்ச 4-5 இடங்கள்ல சொல்லி வச்சிருக்கேன். ஆனா எதுவும் கூடி வரல. ஐயா, நீங்க எதனாச்சும்? ஆமாமா, அது விஷயமா தான் வந்தது. ஒரு நல்ல இடம் வந்திருக்கு, அதை பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். பெரியவங்க இல்லாத வீடு. உங்களை மாதிரி அண்டின மனுஷங்க தான் நல்லது கெட்டது பார்த்து நடத்தி வைக்கணும். ஏம்மா, மாணிக்கத்துக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற? என்னம்மா, நல்லா படிக்கிறியா? படிக்கிறீங்க. நமக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் கண்ணப்பன்னு பேரு. அவருக்கு வேண்டிய குடும்பம் ஒண்ணு. ரொம்ப தங்கமான மனுஷங்களாம், நல்ல குணமான பொண்ணுங்க இருக்காங்களாம். மாணிக்கத்துக்கு ஏத்த இடம்னு அவர் அபிப்பிராயப்படுறாரு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. பொண்ணுக்கு எந்த ஊரு? பக்கத்துல தான் அழகர் குளம்னு ஊரு. பொண்ணுக்கு அம்மா கிடையாதான், அப்பா மட்டும்தானா. ரொம்ப நாணயமான ஆளா. பத்திரம் எழுதுறது, நிலம் வாங்கி விற்கிறது, இப்படி புரோக்கர் வேலை செஞ்சிட்டு இருக்காராம். அந்த குடும்பத்தை பத்தி கண்ணப்பா ரொம்ப நல்ல விதமா சொல்லியிருக்காரு. மொத்தம் 5 பொண்ணுங்களாம். என்னதுங்க? மொத்தம் 5 பொண்ணுங்களாம். 5 பொண்ணுங்களும் தங்கமானதுங்களாம், பஞ்சபாண்டவர் மாதிரி. அது ஆம்பளைங்களுக்கு சொல்றதுங்க ஐயா. 5 ஆம்பளை சிங்கமா இருந்தா பஞ்ச பாண்டவர், 5 பொட்டையா இருந்தா அதிர்ஷ்ட கட்டைங்க. பெத்தவன் ஆண்டி. நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லைங்களே. என்னம்மா, 5 பொண்ணுங்கனதும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. நம்ம அதுல இருந்து ஒருத்தைய தானே கட்டிட்டு வர போறோம். அவ நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளா, குணமதியா இருக்கலாங்கிறது தானே முக்கியம். ஐயா, கல்யாணங்கிறது ஒரு பொண்ணை கொண்டுட்டு வர்றதோட முடிஞ்சு போற காரியம் இல்லைங்களே. 2 குடும்பமும் அடுத்து வர்ற நல்லது கெட்டது எல்லாத்தையும் பங்கு போட்டுக்கிறதா ஐயா. அதனாலதான் அதை நம்ம சம்பந்தம்னு சொல்றோம். நீங்க சொல்றது சரிதான், அத நான் இல்லைன்னு சொல்லலையே. நாங்களே ரொம்ப சாதாரணமா இருக்கிற குடும்பம். 5 பொண்ணுங்களை வச்சிருக்கிற ஒரு வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிட்டா நாளைக்கு நல்லது கெட்டதுக்கு செய்முறை செஞ்சு அழுத்து போயிடுவோம் ஐயா. அது மட்டும் இல்ல, 5 பொண்ணுங்களை பெத்தவரு சாதாரண பத்திரம் எழுதுறோன்னு வேற சொல்றீங்க. அவர் தான் பொண்ணுக்கு பெருசா என்ன செஞ்சிருவாரு? கல்யாணத்துக்கு அப்புறம் வர நல்லது கெட்டது எல்லாம் இந்த குடும்பம்னு இல்ல, எந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிட்டாலும் நீங்க பங்கெடுத்துக்கிட்டு தான் ஆகணும்.
நான் முக்கியம்னு நினைக்கிறது பொண்ணுடைய குணத்தை தான். ஏம்மா, நாளைக்கு நீங்க எதிர்பார்க்கிற வசதிகளோட ஒரு பொண்ணு உங்களுக்கு மருமகளா அமைஞ்சு உங்களை வேணான்னு துரத்துறவளா இருந்துட்டா என்ன செய்வீங்க? நீங்க கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தவங்க வயசான காலத்துல உங்களை நல்லபடியா பார்த்து பணிவிட செய்யணும். இந்த வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருக்கு, அதை கரை சேர்க்கணும். அதுவும் மாணிக்கத்தோட பொறுப்பு தானே. வர்ற பொண்ணு அதுக்கு முகம் சுளிக்காதவளா இருக்கணும். இதெல்லாம் நம்ம பார்க்க வேணாமா? வெறும் காசு பணத்தை பார்த்தா போதுமா? சிதம்பரம் பெரிய பணக்காரர் இல்லதான், ஆனா இத்தனை வருஷமா உழைச்சி பொண்ணுங்களுக்காக அவரால் ஆனதை சேர்த்து வச்சுக்கிறதா கண்ணப்ப சொன்னான். நல்ல குடும்பம், வர்ற பொண்ணு நல்ல மருமகளா இருப்பா. வேற என்ன வேணும்? நீங்க தான் முடிவு சொல்லணும். பொண்ணு பார்க்க போலாமா? எப்படி? சரிங்க ஐயா, நீங்களா பார்த்து சொல்லும்போது அது சரியாத்தான் இருக்கும். பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லி அனுப்பிடுங்க. வர வெள்ளிக்கிழமை தோதுப்படுமா? தாராளமா. என்ன மாப்பிள, நீங்க ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க? ஐயோ, தலை இருக்கும்போது வாழாடலாமா? அதான் நீங்களும் அம்மாவை பேசிட்டு இருக்கீங்களே. ஏய் அப்பா, இப்பவே சம்சாரி தோரணையில பேச ஆரம்பிச்சிட்டிய. அட வாங்க வாங்க. என்ன ரொம்ப பிஸியா? இல்லையே. ஏன்? இல்ல, இந்த பக்கம் ஆளையே காணுமே. முந்தா நாள் வந்தனே. நேத்து? நேத்து பயங்கரமான வேலை. கொஞ்சம் இருங்க, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ உட்காரு. அப்புறம் என்ன முகத்துல ஒரு பாலிஷ் தெரியுது? ஏதாவது பூரிப்பான மேட்டரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா கிண்டல் பண்ணாத நீ. இல்லையே, முகத்துல ஒரு புத்துணர்ச்சி தெரியுது. ஷேவ் பண்ணு, அதான். ஜம்முன்னு சென்ட் வாசனை எல்லாம் வருது. என்ன விஷயம்? புதுசா சென்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சாச்சா? இத பாரு, நீ புதுசு புதுசா ஏதோ சொல்லாத. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்ல, உங்ககிட்ட புதுசா ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு நீங்களே சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அழுத்தக்காரர், நீங்க சொல்ல மாட்டீங்க, நானே சொல்றேன். உங்களுக்கு கல்யாண பேச்சு நடக்குதுல்ல? இல்லன்னு மட்டும் என்கிட்ட போய் சொல்லிடாதீங்க. பையன் வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அது சரி, இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? நான் வேண்டான்னு சொல்லிடுவேன்னா? எனக்கு உங்க மேல ஆசை உண்டு, பேராசை கிடையாது. சரளா, சரளா, உண்மையை சொல்ல போனா எனக்கு கல்யாணத்திலேயே விருப்பம் இல்லை. ஆனா எங்க அம்மா பிடிவாதம் பிடிக்கிறாங்க, அதான் எரிச்சல்ல இருக்கேன். இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசல. ஏன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறீங்க? உன்னாலதான். நீ இல்லாம என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா நீங்க கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும். ஏன் நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என்ன பேசுறீங்க நீங்க? சுயநலவோட தான் பேசுறீங்களா? நீ இருக்கும்போது இன்னொருத்தையும் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சரிதான். எங்க பாருங்க, சில உறவுகள் சில விதமா தான் இருக்க முடியும். அதை தாண்ட முயற்சி பண்ணா ரொம்ப சிக்கலாயிடும். நீங்களும் நானும் இப்போ எப்படி இருக்கோமோ அப்படி இருக்கிறதா சரி. உனக்கு என்ன ஆசை இல்லையா? அதான் சொன்னேனே, எனக்கு ஆசை இருக்கு, ஆனா பேராசை இல்ல.
நம்ம 2 பேரும் தேவைகளுக்காக கூடி பிரியறவங்க. சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு பேச்சுக்காக கேக்குறேன். என் கூட ஓடி வந்துடுறதுல உனக்கு அப்படி என்ன சிக்கல்? என்ன நீங்க சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க? இப்ப நான் எவ்வளவு வசதியா இருக்கேன். வசதியான வீடு, டிவி, டேப் ரெக்கார்டர், ஃப்ரிட்ஜ், நகை, பேங்க் பேலன்ஸ், இந்த வசதி எல்லாம் இருக்கும்போது நீங்க வர்றதுதான் எனக்கு சந்தோஷம். இப்படி பழகி போன வசதியெல்லாம் விட்டுட்டு உங்க கூட ஓடி வர்றதுக்கு நம்ம 2 பேரும் என்ன இளங்காதலர்களா? சரளா, பயங்கரமா பேசுறேன். எப்படி இவ்வளவு தெளிவா இருக்க முடியுது உன்னால? பிராக்டிக்கலா பேசுறேன், புரியுதா? இங்க பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க. எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். உங்க கல்யாணத்துக்கு வரேன். நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு மொய் பணம் எழுதிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் மொத்தமா என்ன மறந்துடக்கூடாது. ம்? 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 வெள்ளிக்கிழமை மாப்பிள்ளை வீட்டுல வரதா சொல்லியிருக்காங்க. எல்லாம் தயாரா இருந்துங்க. என்ன சிதம்பரம் சார்? கவலையப்படாதீங்க, வெளுத்து கட்டி போடுறேன். அம்மா லீலா, நானும் சரவு கிட்ட சொல்லு, வீடு இப்ப இருக்கிறத விட இன்னும் பலான்னு இருக்கணும். அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. வீட்டை சுத்தப்படுத்துறது, தனம் அக்காவை அழகுபடுத்துறது எல்லாம் எங்க பொறுப்பு. என்ன போடுறா பாத்தீங்களா? 1 2 3 சீக்கிரம். 1 2 3 4 5 ஓகேயா? ஐயோ தனம் அக்கா வர வெள்ளிக்கிழமை உன்னை பொண்ணு பார்க்க வராக. வீட்டை சுத்தப்படுத்துறது, உன்னை அழகுபடுத்துறது என் பொறுப்பு. என்னது வீட்டை சுத்தப்படுத்துற பொறுப்பெல்லாம் நீ எடுத்துக்கிட்டு ஷாக் கொடுக்காத ப்ளீஸ். என்னக்கா, நம்ம வீட்ல அப்பாவையும் மாமாவையும் விட்டா வேற ஆம்பளைங்களே கிடையாது. நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு மாப்பிள்ளை வரப்போறாரே, அதை நினைச்ச ஒரே பரபரப்பா இருக்கு. ஏய், அவங்க வந்து பார்க்க போறது தனத்தை. நீ ஏண்டி பரபரப்பா இருக்க? ஏண்டி இவ கதையே மாத்திருவா போல இருக்கு. நீ வேற அக்காக்கு புருஷனா வரப்போற ஒரு சைட் அடிக்கிறது ஒன்னும் தப்பே இல்ல. ஏய் பாத்து லீலா, என்னோட வாழ்க்கைப்பா. அக்கா ரொம்ப அல்ட்டாத. அவரு காய்கறி மார்க்கெட்ல வேலை பாக்குறவராம். பச்சை லுங்கியும் சிவப்பு அன்றாயிரமா கையில பீடி வச்சிட்டு இருப்பாராம். பாவம் தானே அக்கா. சும்மா ரெடி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவரு கலையா இருப்பாருன்னு கண்ணப்பன் சார் சொன்னாரு. கண்ணப்பன் சார் கலையா இருக்காருன்னு சொன்னதுனால தானே டவுட்டே. ஏன்னா அவரே காய்கறி விக்கிற ஒரு மாதிரில இருக்காரு. ஏய் என்னது, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம யார் யாரை கிண்டல் பண்றதுன்னு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா உங்களுக்கு? இந்த அக்கா வேற யாரையுமே கிண்டல் பண்ண விடாது. ஆமா போசிக்கேத்த லூசு. என்னடி சொன்ன? லூசு லூசு அடி வாங்குனதான் நீ சரிப்படுவ. ஐயோ அவ்வளவுதான். ஐயோ என்ன கேட்டா பிரேக் போட்ட நேரத்துல ஏய் வேடப்பா ஏய் வித்யா சொன்னா கேளு தள்ளி இங்க பாரு வேடா. ஐயோ நிர்மலா, தட்டுல பூ பழம் எடுத்து வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாமா. ஏன் ராசம், எங்க மாணிக்கம்? இத்தனை பேர் சேர்ந்து பொண்ணு பார்க்க போறோம், மாப்பிள்ளை இல்லாமல அவன் இன்னும் காணுமே. வந்துடுறேன்னு சொன்னானே, அதாம கேக்குறேன் அவன் எங்கன்னு. எங்கடா அவனை இன்னும் காணோம்? எனக்கு என்னமா தெரியும், போகும்போது சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு தான் போனாரு, இன்னும் காணோம். எல்லாம் வந்துருவாரு, சின்ன பிள்ளையா. அதுக்கு தான் நான் அப்பவே படிச்சு சொன்னேன், கொஞ்சம் கண்டிச்சு வளன்னு. நீ கேட்கல. ஏமா நம்ம எல்லாம் சேர்ந்து பொண்ணு பார்க்க போறோமே, ஒரு வயசு பையன் என்ன செய்யணும்? நமக்கு முன்னால குதிச்சுக்கிட்டு போய் அங்க நிக்கணும். அவன் தான் ருசி கண்ட பூனையாச்சே. எந்த களிச்சட்டிக்குள்ள நாய் தலையை விட்டுக்கிட்டு தவிக்கிற மாதிரி தவிக்கிறானோ. நீ வேற ஏன் கிளவி என் வயித்துல புளிய கரைக்கிற? எல்லாம் வந்துருவான். நேரமாச்சுமா, இப்பவே லேட்டு. இனி அவர் எப்ப வந்து எப்ப கிளம்பி எப்ப அவங்க வீட்டுக்கு போறது? எம்மாடி, நீ என்னதான் எட்டி எட்டி பார்த்தாலும் உன் புள்ள வந்துருவானா? அந்த சிரிக்கி முடிச்சு அவுத்து விட்ட தரடி வருவான். படிச்சு சொன்னேன் சீக்கிரம் வாடான்னு. இப்படி பரிதவிக்க விட்டுட்டானே இந்த பாவி பைய. டேய் நீ எங்கடா போற? தெரியுமா, அண்ணன் இப்ப எங்க இருக்காரு நல்லா தெரியும் எனக்கு. நீங்க எல்லாம் யாரும் பொத்தி மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் நேரா அவ வீட்டுக்கு தான் போறேன். அண்ணனை கையோட புடிச்சு கூட்டு வரேன், என்னன்னாலும் பரவாயில்ல. நீ சும்மா இரு. இப்படி யாராவது ஏதாவது ஒண்ண பண்ணாதான் அந்த சிரிக்கி பயப்படுவா, நம்ம வயலும் வலிக்கு வருவான். என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா, இவன் போய் அவன் அனுப்புறன்னுட்டு இவன் அங்க மாறிக்கிட்டான். ஐயோ நீ வேற.
அடடே, வாங்க வாங்க. வரது இருக்கட்டும். அண்ணா எங்க? அண்ணனா? அவர் இங்க இல்லையே. இங்க இல்லையா? அங்க அவருக்கு பொண்ணு பாக்குறதுக்கா எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். இங்க என்ன உங்க கூட கூத்தடிச்சிட்டு இருக்காரு அவரு? இங்க பாருங்க, அவர் இங்க இல்ல. தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட இப்படி கத்தி பேசுறது நல்லா இல்ல. யார், நீ தனியா இருக்கியா? அதான் இப்ப பார்த்தாலும் எங்க அண்ணன் உங்க கூடவே இருக்காரு. எங்க அந்த ஆளு? ஒரு நிமிஷம், ரொம்ப பேச வேணாம். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே உள்ள போய் பாருங்க. உள்ள அந்த கர்மத்தை வேற நான் செய்யணுமா? நீங்க 2 பேரும் தான் வெக்கங்கிட்டு கூத்தடிக்கிறீங்க. ஊர் உலகத்துல எங்கேயாச்சும் இப்படி ஒரு அசிங்கம் நடக்குமா? இந்த அசிங்கத்துல இருந்து எங்க அண்ணனை காப்பாத்துறதுக்கு தான் அவர் கல்யாண ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவரை மயக்கி வச்சிருக்கிறியே, அதெல்லாம் இனிமே நடக்காது. இத பார், ஒரு விஷயம் உங்ககிட்ட தெளிவா சொல்லிக்கிறேன். நான் என் அண்ணன் மாதிரி கிடையாது. சொன்னா சொன்னதை செய்வேன். ஒழுங்கா மரியாதையா என் அண்ணனை விட்டு ஒதுங்கிரு, இல்லைன்னா பொம்பளன் கூட பார்க்க மாட்டேன். அடிச்சு மூஞ்சி முவரையெல்லாம் நொறுக்கிடுவாமா. என்னங்க விட்டா பேசிட்டே போறீங்க? ஏன் உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே? இனிமே இந்த பொம்பளை வீட்டு பக்கம் போனா உன் மூஞ்சி மோக்கரை எல்லாம் நொறுக்கிடுவேன்னு. அதுக்கு தைரியம் இல்ல? என்ன சொன்னீங்க? நான் உங்க அண்ணனை மயக்கி வச்சிருக்கேனா? முதல்ல உங்க அண்ணனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க அண்ணன் தான் புத்தி கெட்டு போய் வா நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூப்பிட்டாரு. நான் தான் உங்க வீட்டுல பாக்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சேன். ஹலோ, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க அண்ணன் இங்க வராததுனால எனக்கு எந்த விதமான இழப்போ வருத்தமோ இல்ல. முடிஞ்சா உங்க அண்ணனை தனியா கூப்பிட்டு இனிமே என் கூட சேராதேன்னு அட்வைஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட இப்படி கத்தி. ஹலோ, நான் சிவசாமி பேசுறேம்மா. கண்ணப்பா இருக்கானா? கிளம்பி போயிட்டானா? எப்போ போனா? அப்படியா? சரிம்மா சரிம்மா. அப்பவே கிளம்பி போயிட்டானா? என்ன இது இன்னைக்குன்னு பார்த்து இப்படி பண்ணிட்டான்? வீட்டில எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க முதலாளி. அப்புறம் அம்மா காய்ச்சி மூச்சுன்னு கத்துவாங்க. எங்க போயிட்டாரு? சிவசாமி, என்ன கணப்பா இப்படி பண்ணிட்டியே? சாரிப்பா, ரொம்ப சாரிப்பா. வர வழியில கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, வா வா கிளம்பு. இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? வா. அதாவது நான் கிளம்பும் போது ஊர்ல இருந்து என் மச்சான் வந்துட்டான். சரியான கழுத்து அறுப்பாவன். அவனுக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. அவன் கூட நான் ஊருக்கு போயாகணும். அதனால நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா. பரவாயில்ல சார், சொல்லுங்க. ஒன்றும் இல்லைப்பா. அதாவது நீங்க 2 பேரும் பொண்ணு பார்க்க போயிட்டு வாங்க. நான் சிதம்பரத்துக்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். தங்கமான மனுஷன்பா, எந்த பிரச்சனையும் வராது. ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வாங்கப்பா. என்ன கண்ணப்பா, நீ கூட வந்தா நல்லா இருக்குமேனு பார்த்தேன். எனக்கும் ஆசையா தான்பா இருக்கு. ஆனா மச்சின பொண்டாடி பிரச்சனை தாங்க முடியுமா? நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும். சிதம்பரம் தங்கமான மனுஷன், ஒரு பிரச்சனையும் வராது. ஏய், வீட்டுக்குள்ள போகும்போது வேட்டி இறக்கி விட்டுரு. சிதம்பரம் பயந்துட போறான். சந்தோஷமா போயிட்டு வாங்க. மன்னிச்சுக்கப்பா. நீ போயிட்டு வாப்பா. நான் போயிட்டு வந்துட்டு அப்புறமா பேசுறேன். ஓகே? சரி, நீ கடையை சாத்திட்டு வாப்பா. ஏம்மா, என்னம்மா அது? மாணிக்கத்தை காணமேனு அவனை தேடி செல்வம் போயிருக்கான். அவனையும் காணோம். இந்த 2 பிள்ளைகளும் இல்லாம நம்ம என்னத்தம்மா போய் பொண்ணை பாக்குறது? ஏண்டா மாணிக்கம், ஏன் இவ்வளவு லேட்டு? எங்க போயிருந்த நீ? கடையில தான் இருந்தேன். கடையில இருந்து வரதுக்கா லேட்டு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, கண்ணப்பனுக்காக காத்துட்டு இருந்ததுல இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. அவன் தானே பொண்ணு வீட்டுக்கு வேண்டியவன். கடைசியில பார்த்தா அவனாலேயே வர முடியல. மாணிக்கத்துக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொன்னதும் என் பொண்டாட்டியும் வரேன்னு சொல்லிட்டா. போற வழியில அவளையும் பிக்கப் பண்ணிக்கலாம். சரிங்கய்யா. எல்லாம் ரெடி தானே? வாங்க வாங்க. செல்வம் வந்துட்டான். டேய் கிளம்புடா, போலாம். போலாம். அம்மா, நீங்களாம் போய் கார்ல உட்காருங்க. வாங்க. அண்ணே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா? வாங்கண்ணே. நீ எங்கடா போன இவ்வளவு நேரம்? உங்களை தேடித்தான். என்ன தேடியா? நான் என்ன சின்ன குழந்தையா? அதானே. என்னடா? அந்த சரளா கூட உங்க அண்ணன் என்ன சின்ன குழந்தையா தான் கேட்டா. என்னடா சொல்ற? உங்களை தேடி அவ வீட்டுக்கு போயிருந்தேன். நீ ஏன்டா அங்க போன? என்ன வேவு பாக்குறியா? சந்தேகப்படுற காரியத்துக்கு தான் வேவு பார்ப்பாங்க. நீங்க பண்றதா சந்தேகத்துக்கு இடமே இல்லாத காரியமாச்சே. ஏய், என்ன திமிரா? கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பல்ல கட்டிடும். யாரா உன்னை அங்கெல்லாம் போக சொன்னது? அண்ணே, கோவப்படுறத முதல்ல நிறுத்துங்க. நானும் ஒன்றும் சின்ன பையன் இல்லை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேட்குறீங்களா? என்ன கோவப்படுத்தாம என்ன வேணா கேளு.
தப்பு செய்யறவங்களுக்கு தான் சட்டு சட்டுன்னு கோவம் வரும். அனாவசியமா பேசாத. அம்மா முதலாளி எல்லாம் வெளில வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் சொல்லு. ரைட், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அந்த சரளா என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? நாம 2 பேரும் ஓடி போயிடலாம் நம்ம கிட்ட சொன்னீங்களாமே. இப்போ எதுக்குடா அதை பத்தி எல்லாம் பேச்சு? பேசித்தான் ஆகணும், இப்பவாவது பேசித்தான் ஆகணும். ஆடுற ஆட்டமெல்லாம் ஆடிட்டு ஒரு அப்பாவி பொண்ணு பார்க்க கிளம்புறீங்க, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? என்னடா சொல்ல வர? அந்த சரளாவை தலைமுடிக்கிட்டு ஒரு யோக்கியமான வாழ்க்கை உங்களால வாழ முடியும்னா, ஒழுக்கமானவரா உங்களால மாற முடியும்னா இப்ப பொண்ணு பார்க்க கிளம்புங்க. இதுல துளி அளவு சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட இப்ப நீங்க பொண்ணு பார்க்க போறது அயோக்கியத்தனம். ஏய், விவாதம் பண்றதுக்கு இது சமயம் இல்ல. போயிட்டு வந்து விவரமா பேசிக்கலாம். விவாதிக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? கைவிட. அந்த வாயில நல்லா வருது. அந்த பொம்பளை உங்களால மறக்க முடியாது? கைய விடுறா. முடியாதுன்னா எதுக்கு ஒரு அப்பாவி பொண்ணு ஏமாத்த பாக்குறீங்க? அப்படி அவகிட்ட என்ன இருக்குன்னு பல்லடிச்சுட்டு அலையறீங்க. அவ்வளவு பெரிய மனுஷனாக்கிய நீ மரியாதையை கத்து. அப்புறம்